நான் நினைக்கிறேன் ஒரு 5 நிமிடம் நாங்கள் பிந்திவிட்டது, அதுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இன்று அன்றைக்கு நாங்கள் பார்த்த நாங்கள் இந்த இதுல லெசன் 5 என்ற டியூட்டோரியல்ல பார்ப்போம். லெசன் 5ல இருந்து போவோம். நாங்கள் அன்றைக்கு துவங்கி போட்டு பிறகு இடையில் முடிக்க வேண்டி வந்தது. ஆகவே நாங்கள் இந்த லெசன் 5 ஆரம்பத்தில் இருந்தே போகும் பொழுது இந்த நான் நினைக்கின்றேன் இந்த மத்திய வங்கியின் ஐந்தொகையை நாங்கள் பார்ப்போம். இந்த மத்திய வங்கியின் ஐந்தொகை என்று கூறும் பொழுது அது ஒரு வித்தியாசமான ஐந்தொகையாக இருக்கும். வேற உதாரணமாக வங்கிகள், வணிக வங்கிகளின் ஐந்தொகையே ஒரு வித்தியாசமான ஐந்தொகையா இருக்கும். ஏனைய நிறுவனங்கள், அதாவது உற்பத்தி செய்கிற நிறுவனங்கள் இல்லாட்டா பொருட்கள் சேவைகளை வாங்கி விற்கும் நிறுவனங்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த வணிக வங்கிகளின் ஐந்தொகை வித்தியாசமானது. இப்ப நீங்கள் வங்கியில வேலை செய்திருந்தா உங்களுக்கு அது கொஞ்சம் விளங்கும், இல்லாட்டா ஆரம்பத்தில் முதல் தரம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது கஷ்டமாயிருக்கும். ஆனால் மத்திய வங்கியின் ஐந்தொகை ஒரு இனியில ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் எந்த ஒரு வங்கியின் ஐந்தொகை எடுத்தாலும் வங்கியில் உள்ள வைப்பு, இல்லாட்டா எந்த ஒரு நிறுவனத்தின் ஐந்தொகை எடுத்தாலும் வங்கியில் உள்ள வைப்பு, இல்லாட்டா கையில் உள்ள காசு எல்லாம் இருக்கும். ஆனா மத்திய வங்கியின் ஐந்தொகையில் அதுகள் இருக்காது. ஆகவே நாங்கள் அதை கம்ப்ளிகேட்டட் ஆக்காம லியபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ், பொறுப்புகள் மற்றும் சொத்துக்கள் ரெண்டையும் நாங்கள் யோசிச்சு கொண்டு வேண்டால் காணும். ஆனாலும் அதை இப்ப நான் இந்த அனுபவத்துல நான் சொல்றேன், ஆரம்பத்துல எனக்கு இப்ப இந்த வணிக வங்கிகளோட ஐந்தொகை நாங்கள் சும்மா நிறுவனங்கள்ட ஐந்தொகையை பார்த்து வணிக வங்கிகளோட ஐந்தொகையை பார்த்தோன்னா பெருங்குழப்பம் ஆயிருக்கு. ஏன்னா நாங்கள் வைப்புகள் என்று சொல்லப்படுகிற எல்லாத்தையும் நாங்கள் டிபாசிட்ஸை சொத்தாகத்தான் நாங்கள் நினைத்து கொண்டிருப்போம். ஆனா அங்க போகும்போது அது ஒரு பொறுப்பாக இருக்கும். அது ஒரு உதாரணம். இப்ப நான் இதுல சொல்ல வர நிறைய விடயங்கள் என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்றபடியாதான் நான் நீங்கள் அதை பிள்ளையா விளங்கக்கூடாது. ஆகவேதான் நான் சொல்லுகின்றேன், இந்த வங்கிகள்ல இப்பொழுது நீங்கள் மாணவர்கள், நீங்கள் வங்கிகள்ல வேலை செய்யாத விடத்து இல்லாட்ட வங்கிகள்னு ஐந்தொகை பார்க்க உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஐந்தொகை நான் சொல்றது இந்த பேலன்ஸ் ஷீட்டை. அதே மாதிரி இப்பொழுது நாங்கள் மத்திய வங்கியின் ஐந்தொகையை பார்த்து பெரிசா குழம்பாமல் இருந்தால் காணும். ஆகவே நாங்கள் அதை விளங்கிக் கொள்வோம். சரவணகுமார் கோசல் இப்பொழுது ஆன்லைனில் இருக்கின்றார். உங்களுக்கு ஏதாவது இதில் விளங்கவில்லை என்றால் நீங்கள் என்னோட சேட் பண்ணலாம், இல்லாட்டா கதைக்கலாம். ஏனென்று சொன்னால் இப்ப நான் உங்களோட நிலைமை அறியாம நான் படிப்பிச்சு பிரயோசனம். அதனாலதான் நான் சொல்றேன், உங்களுக்கு ஸ்பீடோ ஸ்லோவோ இல்லாட்டா விளங்கவில்லையோ எதையும் கேட்டுக்கொள்ளுங்கள். அப்ப நாங்க இங்க மத்திய வங்கியின் ஐந்தொகை பண ரீதியான இருப்பு மற்றும் பண உருவாக்கத்தை பார்க்க போறோம் பாடம் 5ல. அப்ப மத்திய வங்கியின் ஐந்தொகை, எந்த ஒரு நிறுவனமும் ஐந்தொகையை பேணுவதாக இருப்பது போல் மத்திய வங்கிக்கும் ஒரு ஐந்தொகை உண்டு. அப்ப எந்த ஒரு நிறுவனத்துக்கும் ஐந்தொகை இருக்குது தானே, அதுதான் நான் சொன்னேன். இது வளமை போல் சொத்துக்களையும் பொறுப்புகளையும் காட்டுவதாக உள்ளது. ஆகவே இந்த மத்திய வங்கியின் சொத்துக்கள் பொறுப்புகள் மூலம் நாம் எவ்வாறு மத்திய வங்கி பண நிரம்பலில் செல்வாக்கு செலுத்தும் தொழிற்பாட்டை மேற்கொள்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இதன் மூலமா நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னா, பண நிரம்பல்ல மத்திய வங்கி எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது. அப்ப பண நிரம்பல்ல மத்திய வங்கி செல்வாக்கு செலுத்துகின்றதுனா அது என்ன? அதுதான் நாணய கொள்கை. அப்ப மத்திய வங்கியின் முக்கிய நோக்கமே பண நிரம்பல்ல கூட்டி குறைச்சு அதன் மூலமாக நாட்டின பொருளாதார அபிவிருத்திக்கு உதவுவதுதான் மத்திய வங்கியின் முக்கிய நோக்கம். ஆகவே அதை எவ்வாறு செய்கின்றது என்றதை நாங்கள் பார்க்கிறதுதான் இங்க எங்களோட முக்கிய கடமை. அப்ப பாருங்க, இலகுமயப்படுத்தப்பட்ட மத்திய வங்கியின் ஐந்தொகை என்று சொன்னா பொறுப்புகள் பக்கத்துல இருந்து நாங்கள் துவங்குவோம். அப்ப பொறுப்புகள் பக்கத்துல நாங்கள் முதல் துவங்கிக்க பொதுமக்களிடம் உள்ள நாணயத்தாள்களும் குச்சிகளும். அப்ப பொதுமக்களிடம் உள்ள நாணயத்தாள்களும் குச்சிகளும் மத்திய வங்கிக்கு ஒரு பொறுப்பாக இருக்கும். அதாவது மத்திய வங்கிக்கு அது ஒரு கடமைப்பாடு. பணம் வெளியில போயிட்டது, அது ஏதோ ஒன்றுக்காகத்தான் வெளியில போயிருக்கின்றது.
அப்ப நாங்கள் அதை திருப்பி எடுக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு வேற ஏதாவது கொடுக்கும். ஏன்னா பொதுமக்களிடம் உள்ள நாணயத்தாள்களும் குற்றிகளும் கொடுக்கல் வாங்கல் நோக்கத்திற்காக பணத்தை பாவிப்பது மட்டுமல்ல, மக்களுக்கு அது சொத்து. மக்களுக்கு அது சொத்து. அப்ப நாங்கள் சும்மா அந்த நாணயத்தாளர் குற்றிகளை திருப்பி கொண்டு வரோம். மத்திய வங்கியின் உரித்து தான் அது. ஒவ்வொரு தாள்லையும் எழுதி இருக்கு இலங்கை மத்திய வங்கி. ஆனாலும் எங்களால சும்மா திருப்பி வேண்டிக் கொள்ள இயலாது. ஏதோ ஒரு காரணத்தோடு தான் அது போயிருக்கின்றது. அதே மாதிரி எங்களால சும்மா எடுத்துக்கொள்ள இயலாதுன்னா அது பொதுமக்களோட சொத்து. அப்ப அது மத்திய வங்கிக்கு பொறுப்பாக உள்ளது. மத்திய வங்கி இப்ப உங்களுக்கு தெரியும், நாணயத்தாள்களை அச்சடிச்சு குற்றிகள் எல்லாத்தையும் இதண்டு அது பிசிக்கலி அதை வெளியிடுது. அதை வெளியிடும் பொழுது அது பொதுமக்களிடம் போய் சேருகின்றது என்பதை உறுதி செய்து கொள்கின்றது. அப்படி பொதுமக்கள்கிட்ட இருக்கேக்க அந்த நான் வேறையும் ஒரு எக்கனாமிக்ஸ் பாடம் எடுக்கிறபடியே எனக்கு எங்க நான் அதை விளங்கப்படுத்தினேன் என்று தெரியவில்லை. முன்னைய வகுப்புகளில் நான் விளங்கப்படுத்தி இருப்பேன். அப்ப குத்தியலும் நாணயத்தாள்களும் பொதுமக்களிடம் போய் சேருவது மத்திய வங்கியின் முக்கிய நோக்கம். அந்த குத்தியலையும் நாணயத்தாள்களையும் பொதுமக்கள் நம்பிக்கையாக தங்களது கொடுக்கல் வாங்கல்களுக்கு பயன்படுத்த வேண்டியது என்பது ஒரு அடிப்படை நோக்கம். அப்ப அதுகளை மத்திய வங்கி நிறைவேற்றி கொள்கின்றது. அதை தவிர இன்னொன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் படித்திருப்பீர்கள், உங்களது சர்டிபிகேட் லெவலில் பண நிரம்பலில் பொதுமக்களிடம் உள்ள நாணயத்தாள்களும் குற்றிகளும் பண நிரம்பல் M1க்குள்ள உள்ளடக்கப்படுகின்றது. அப்ப இந்த விவரங்களை நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வாரன். திருப்பி சொன்னாலும் அது சம்பந்தப்படுகிறபடியால் அது சொல்ல வேண்டி இருக்கின்றது. அப்போ வணிக வங்கியிடம் உள்ள நாணயத்தாள்களும் குற்றிகளும், அப்ப இதை நாங்க சிபி என்று சொல்லுறோம். அப்ப அடுத்தது வணிக வங்கிகளிடம் உள்ள நாணயத்தாள்களும் குற்றிகளும் மத்திய வங்கியின் பொறுப்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இப்ப ஒரு மத்திய வங்கி பணத்தை வெளியிடுகின்றது. பணத்தை வெளியிடும் பொழுது அது ஒரு ஒரு ப்ராமிசரி நோட் மாதிரி யோசிச்சு பாருங்க. ப்ராமிசரி நோட் அதை நான் வெளியில கொடுத்துட்டேன். ஒருத்தட்ட கொடுத்தா அதன் அர்த்தம் என்ன? அவர் அந்த ப்ராமிசரி நோட்டை கொண்டு வரும் பொழுது நான் அதுக்குரிய காசை கொடுக்கணும். ஆனா இந்த காசே ப்ராமிசரி நோட்டா இன்னைக்கு இருக்குது. அப்ப வணிக வங்கிகளிடம் உள்ள நாணயத்தாள்களும் குற்றிகளும் மத்திய வங்கிக்கு பொறுப்பு. வேறொரு வகையில் சொல்ல போனால் மத்திய வங்கி அச்சடித்து வெளியிடும் நாணயத்தாள்களும் குற்றிகளும் என்றைக்கு மத்திய வங்கியை விட்டு வெளியில போகுதோ அன்றைக்கு மத்திய வங்கி அதுக்கு பொறுப்பு. அந்த பொறுப்பு மத்திய வங்கியின் 5 தொகையில அது ₹1 இருந்தாலும் சரி, 1% இருந்தாலும் சரி, அது மத்திய வங்கியின் 5 தொகையில பொறுப்பாக காட்டப்படும். அப்ப சுருக்கமாக நீங்க விளங்கிக் கொள்ற என்னன்னு சொன்னா, மத்திய வங்கியின் வால்ட்ல காசு இருக்கு மட்டும் அது மத்திய வங்கியின் சொத்து. அது மத்திய வங்கியின் 5 தொகைக்குள்ள வராது. மத்திய வங்கியின் சொத்து என்று நான் சொன்னதுக்கு என்ன, அதை நாங்கள் பணமாகவே கருதுவதில்லை. அதால அதை நாங்கள் 5 தொகைக்குள்ளேயே வராது. ஆனால் என்றைக்கு அது மத்திய வங்கியின் கட்டிடத்தை விட்டு வெளியில போகுதோ, இல்லாட்ட வேறொரு நபருக்கு அது கைமாற்றப்படுகின்றதோ, மத்திய வங்கியின் கவுண்டர்ல வச்சு ஒரு பொதுமகன் வாராருன்னு சொல்லுவோம், அவருக்கு என்றைக்கு அந்த காசை வால்ட்ல இருந்து நாங்கள் கொடுக்குறோமோ அன்றைக்கு அது பணத்தின் வடிவம் எடுக்குது. அந்த பணத்தின் வடிவம் எடுத்த உடனே அந்த என்றைக்கு வெளியில போகுதோ அன்றைக்கு இந்த பொறுப்பு பக்கத்துல அந்த காசை நாங்கள் பதிய வேண்டி இருக்கும். அப்ப அது பொதுமக்களிடம் உள்ள குற்றிகளும், இங்க நான் சொல்றது வணிக வங்கிகளிடம் உள்ள நாணயத்தாள்களும் குற்றிகளும் அதே கன்செப்ட் தானே, அதே கன்செப்ட் தான். அவை வணிக வங்கிகளிடம் உள்ள நாணயத்தாள்களும் குற்றிகளும் அதே ஆக்டிவிட்டியை தான் மேற்கொள்ளுகின்றோம். ஆகவே இது ரெண்டும் சுற்றோட்டத்தில் உள்ள நாணயத்தாள்களும் குற்றிகளையும் தான் மீன் பண்ணுது. ஆனால் அதை நாங்க ரெண்டா பிரிச்சிருக்கிறோம். அதுக்காக இந்த சிபியும் சிகேபியும் தான் நாட்டில் உள்ள எல்லா காசும் இல்லை. நாட்டிலே மத்திய வங்கினால் வெளியிடப்பட்ட எல்லா காசுகளும் இது ரெண்டும் இல்லை.
நாட்டிலே மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட காசு, சுற்றோட்டத்தில் இருக்கிற காசுல இதுவும் இந்த ரெண்டும் ஒரு அங்கமே ஒழிய எல்லாம் இல்லை. ஏனென்று சொன்னால் வேற வேற இடங்கள்ல இப்ப சொல்லுவோம், அரசாங்கம் வைத்திருக்கின்ற மணி பண நிரம்பெல்லாம் நாங்கள் எடுக்கிறோம். ஏனென்றா அரசாங்கம் காசை வச்சிருக்கிறது பொதுமக்களுக்கு செலவழிக்கிறதுக்காக. அடுத்தது வணிக வங்கிகளின் வைப்புகள். அப்ப வணிக வங்கிகளின் வைப்புகள் என்பது என்ன? வணிக வங்கிகளின் வைப்புகள் என்பது என்ன? அப்ப நான் நினைக்கின்றேன் 2வது 3வது வகுப்பிலே நான் கதைச்சிருப்பேன் அந்த SRR பற்றி. ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட் இல்லாட்டா ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோ அந்த SRR என்று சொல்லப்படுகின்றது. நான் திரும்பவும் அதுல கொஞ்சம் விளங்கப்படுத்த வேண்டி இருக்கின்றது. வணிக வங்கிகள், நடைமுறை கணக்குகளை வச்சிருக்கிற வணிக வங்கிகள் இன்றைக்கு பணத்தை உருவாக்குற தன்மையை கொண்டிருக்குது. அது உண்மை. நீங்கள் படிச்சிருக்கிறீங்க பணம் உருவாக்கும். நாங்கள் இன்னொருக்கா ஒரு சுருக்கமா இந்த செக்ஷனை முடிச்ச பிறகு நாங்கள் அதை பார்க்க போறோம். அவை அந்த பணமாக்கத்தை நடைமுறை கணக்கு வச்சிருக்கிற எந்த ஒரு வணிக வங்கியும் பணமாக்கத்தை உருவாக்கக்கூடிய இயலளவு இல்லாட்டா கெப்பாசிட்டியை கொண்டிருக்கின்றது. அப்ப அப்படி அது கொண்டிருக்கும் பொழுது அந்த பணவாக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டி இருக்கின்றது. அந்த பணவாக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவையொன்று மத்திய வங்கியிட்ட இருக்குது. ஏனென்று சொன்னால் ரெகுலேட்டர் பண நிரம்பலை கட்டுப்படுத்த வேண்டி இருக்கு. நாணய கொள்கையை கடைபிடிப்பதற்காக அந்த பண நிரம்பலின் மூலம்தான் பொருளாதார வளர்ச்சி, அபிவிருத்தி, நான் திருப்பி சொல்லுகின்றேன், பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தியை ஒரு நாட்டின் நோக்கி கொண்டு செல்ல வேண்டிய கடமைப்பாடு மத்திய வங்கிக்கு இருக்கின்றது. அதே சமயம் நிதியியல் முறைமைகளை ஒழுங்காக பேட வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அப்ப எல்லாமே பண நிரம்பலுக்கு உள்ளாகத்தான் மத்திய வங்கி செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த வணிக வங்கிகளால் செய்யப்படும் கடனாக்கம் பண நிரம்பலை அதிகரிக்கும். இப்போதைக்கு விளங்காதாக்கள் இல்லாட்டா நீங்க நாலேஜ கொஞ்சம் ப்ரஷ் பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இது படிச்சிருக்கிறீங்க எக்கனாமிக்ஸ்க்குள்ள. அப்ப வேற சப்ஜெக்ட்ஸ்ல படிச்சிருக்கிறீங்க. நாங்கள் அப்ப திரும்ப நாங்கள் பார்ப்போம். அது மட்டும் விடையாகும். அப்ப அதை நாங்க கட்டுப்படுத்துவதற்கு மத்திய வங்கி கடைபிடிக்கிற விடயம் தான் SRR என்று சொல்லப்படுகின்றது. இந்த SRR ஒரு குறிப்பிட்ட வீதமா இருக்கும். அதாவது வணிக வங்கிகள் தாங்கள் வச்சிருக்கிற நடைமுறை வைப்புகள்ல ஒரு குறிப்பிட்ட வீதத்தை மத்திய வங்கியில வைப்பா வச்சிருக்கோம். அப்ப உங்களுக்கு தெரியும், வணிக வங்கிகள் மத்திய வங்கியில நடைமுறை கணக்கு வச்சிருக்கின்றது. வங்கிகளின் வங்கி மத்திய வங்கி. வணிக வங்கிகள் எல்லாவற்றுக்கும் ஒரு நடைமுறை கணக்கு, ஒவ்வொரு நடைமுறை கணக்கு மத்திய வங்கியில் இருக்கும். அந்த நடைமுறை கணக்குல கொண்டு இந்த வணிக வங்கிகள் அந்த சொல்லுவோம் SRR 10% என்று சொன்னால் 1 லட்சம் ரூபாய் ஒரு வங்கி 1 லட்சம் ரூபாய் நடைமுறை கணக்கு இந்த போன வெள்ளிக்கிழமை மீதியா வச்சிருக்கிறேன் என்று சொன்னால் அதில் 10% 10,000 ரூபாவை வெள்ளிக்கிழமை பின்னேரம் மத்திய வங்கியில இருக்கும். அப்ப இந்த கடனாக்க வீதம் 10,000 ரூபாயால இல்லாட்டா 10% குறைவடைகின்றது இந்த வணிக வங்கிக்கு என்ற வணிக வங்கி. அப்ப அப்படி வைக்கப்படுகின்ற வைப்புக்கு வட்டி இல்லை, வட்டி கொடுக்கப்பட மாட்டாது, சும்மா இருக்கும் இல்ல. அப்ப உங்களுக்கு தெரியும், திரும்ப வணிக வங்கிகளுக்கு 2 நோக்கம் இருக்கின்றது. முக்கிய நோக்கம் லாப நோக்கம். அதே சமயம் திற நிலையம் பண்ண வேண்டும். ஏனென்றால் காசை வைப்பிலிட்ட வாடிக்கையாளர் நாளைக்கு திடீரென்று கேட்கலாம். சேமிப்பு வைப்புகள், நடைமுறை வைப்புகளுக்கெல்லாம் எந்த நேரம் கேட்கலாம். வங்கிகளுக்கு இடையேயான போட்டித்தன்மை காரணமாக இன்றைக்கு தவணை வைப்புகளையும் முன்னறிவித்தல் இல்லாம கேட்க வேண்டிய நிலை இருக்குது. அப்ப வணிக வங்கிகள் அதையும் ஒபே பண்ண வேண்டிய தன்மை இருக்கு. என்னன்னா போட்டித்தன்மை. மற்ற பேங்க் உடனே போய் கேட்காம உடனே போனோம்னா தவணை வைப்புகளை இதென்று ரிலீஸ் பண்ணுதுன்னு சொன்னா, நாங்கள் இன்னொரு வங்கி அதை மாட்டேன்னு சொன்னா எல்லாரும் இந்த வங்கிக்கு வர மாட்டோம், அந்த வங்கிக்கு போயிடுது. ஆகவேதான் போட்டித்தன்மை காரணமாக தவணை வைப்புகளுக்கும் உடனடியாக காசுகளை கொடுக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்குது. மற்ற சட்ட ரீதியாக சேமிப்பு வைப்புகளுக்கும் கேள்வி வைப்புகளுக்கும் கேட்ட உடனே கொடுக்கும். ஒரு அரை மணி நேரம் பொறுமை காசு இல்லை என்று சொன்னாலே மக்களுக்கு நம்பிக்கை இழந்துருவிடும்.
அப்ப லாப நோக்கத்தையும் பார்க்கணும், திரவத்தன்மையையும் வச்சிருக்கணும், அதுக்குரிய காசையும் வச்சிருக்கணும். அப்ப வணிக வங்கிகள் அதுக்குள்ள ஒரு டிலிமால இருப்பின. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த வைப்புகள் வந்து மத்திய வங்கியில வச்சிருக்கிற வைப்புகள் இந்த 5 தொகையில காட்டப்பட்டது. அதுதான் இந்த 5 தொகையில காட்டப்பட்டுள்ள அந்த வணிக வங்கிகளின் வைப்புகள். இதை தவிர வேற காரணங்களுக்காகவும் ஸ்பெஷல் ரீசன்களுக்காகவும் மத்திய வங்கி சில நேரங்கள்ல வைப்புகளை வணிக வங்கிகளோட வைப்புகளை வைக்க சொல்லலாம். அப்படி சொல்லுவது வெரி ரேர். ஆனாலும் நாங்கள் முக்கியமாக RR என்பது என்னென்று நீங்கள் பார்க்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இதை விளங்கிக் கொள்க, அந்த SRR வைப்புகள் என்று நாங்கள் நினைச்சு கொள்வோம். ஆகவே இந்த வணிக வங்கிகள் வைப்புகள் அவை நடைமுறை கணக்க பேணினம், அந்த நடைமுறை கணக்குல கொண்டு வந்து மீதியா வச்சிருக்கணும் என்று சொன்னால் அதுவும் வந்து மத்திய வங்கிக்கு ஒரு பொறுப்பாகத்தான் இருக்கின்றது. அது வந்து மத்திய வங்கி பொறுப்பு. ஆகவேதான் அதை நாங்கள் லியாபிலிட்டி சைட்ஸ்லையும் வைக்கிறோம். அப்ப இதை தவிர வேற நிறுவனங்களின் வைப்புகள் இருக்கு. வேற நிறுவனங்கள் என்று சொல்லும் பொழுது ஸ்பெஷல் ரிக்வயர்மெண்ட்ஸ் சில நேரங்கள்ல வேற நிறுவனங்களை கொண்டு வைப்புகளை வைக்க சொல்லலாம். அல்லது இப்ப இந்த திரைசேரி உண்டியல்களை விநியோகிக்கும் முறைமையில மத்திய வங்கி திரைசேரி உண்டியல்களை விநியோகிக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த திரைசேரி உண்டியல்களை விநியோகிக்கும் பொழுது அந்த விநியோகிப்பது வந்து முதன்மை சந்தை, இரண்டாம் தர சந்தை என்று ரெண்டு உள்ளது. அப்ப மத்திய வங்கி நேரடியாக பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த திரைசேரி உண்டியல் விநியோகிக்காது. அப்ப திரைசேரி உண்டியல் விநியோகிக்கும் முறைமை வந்து ஒவ்வொரு கிழமையும் நடந்து கொண்டு. அது தவிர திரைசேரி புனை முறைகள், ட்ரெஷரி பாண்ட்ஸ் சொல்லுவோம், அதுகளும் நடந்து கொண்டிருக்கும். அப்ப இந்த இதுல வந்து என்ன நடக்குது என்று சொன்னால் முதன்மை நிறுவனங்கள், முதன்மை முகவர்கள் என்று கொஞ்சம் பேர் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கின்றது. இந்த மத்திய வங்கியோட ரெஜிஸ்டர் பண்ணி பதிவு செய்து இருக்கணும். அவைகளோட தான் மத்திய வங்கி முதலாவது திரைசேரி உண்டியல்களை விநியோகிக்கிறேன்னு சொன்னா அந்த நிறுவனங்களுக்கு தான் விநியோகிக்கும். பெரும்பாலும் அந்த நிறுவனங்கள்ல வணிக வங்கிகள் இருக்கும். வணிக வங்கிகள் இப்ப உதாரணத்துக்கு NSB, தேசிய சேமிப்பு வங்கி என்பது வணிக வங்கி அல்ல. ஏனென்றா வணிக வங்கி என்ன, அங்க நடைமுறை வைப்புகளை வாடிக்கையாளர்களுக்கு அந்த வசதி செய்து கொடுக்கணும். நடைமுறை வைப்புகள் தேசிய சேமிப்பு வங்கி செய்கிறது இல்லை, அது ஒரு சேமிப்பு வங்கி. அது வந்து ஒரு விசேட உத்தரவு பெற்ற விசேட வங்கி வகைக்குள்ளதான் வருது, வணிக வங்கி அல்ல. ஆனால் அந்த தேசிய சேமிப்பு வங்கியும் இங்கே ஒரு முதன்மையான முகவராக இருக்கிறார்கள் திரைசேரி உண்டியல்களை விநியோகிப்பதற்கு மத்திய வங்கியுடன். அப்ப அதை தவிர வேறு சில பிரைவேட் நிதி நிறுவனங்களும் உள்ளன. அது என்ன மாதிரி செலக்ட் பண்ணப்பட்டது என்றெல்லாம் எங்களுக்கு இதுல தேவையில்லை. ஆகவே வணிக வங்கிகள், சில வணிக வங்கிகள் இல்லை, சில வணிக வங்கிகள் இருக்கின்றது. தேசிய சேமிப்பு வங்கி மாதிரி சில விசேட உத்தரவு பெற்ற லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்க்ஸ் இருக்கின்றது. அதை தவிர வேறு சில நிதி நிறுவனங்களும் இருக்கின்றன. ஆகவே இந்த நிறுவனங்கள் தான் முதன்மை முகவர்களாக இருப்பின. அப்ப அந்த நிறுவனங்கள், அதாவது அதுல வணிக வங்கியை தவிர்ந்த வேறு நிறுவனங்கள் ஏதாவது வைப்புகள் அவையிலும் வந்து கரண்ட் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கணும், நடைமுறை கணக்குல வச்சிருக்கணும் மத்திய வங்கியில, வணிக வங்கியில் மாதிரி. அப்ப அவையில் வச்சிருக்கிற நடைமுறை கணக்குல உள்ள மீதிகள் தான் இது வேறு நிறுவனங்களின் வைப்புகளாக அதுவும் வெறும் DOI. அப்ப இப்ப நாங்கள் பார்க்கிறோம், பொதுமக்கள்கிட்ட இருக்கிற காசு, வணிக வங்கிகள்கிட்ட இருக்கிற காசு, வணிக வங்கிகளின் வைப்புகள், மத்திய வங்கியோட வச்சிருக்கிற வைப்புகள், வேறு நிறுவனங்களின் வைப்புகள். அடுத்தது அரசாங்க வைப்புகள். அப்ப அரசாங்க வைப்புகள் என்னென்ன பொறுப்பா வருது மத்திய வங்கிக்கு? அப்ப இப்ப நாங்கள் பார்ப்போம், மத்திய வங்கி வந்து அரசாங்கத்துக்கும் ஒரு வங்கியாக செயற்படுகின்றது. மத்திய வங்கி வந்து வங்கிகளுக்கும் வங்கி, அரசாங்கத்துக்கும் வங்கி என்று நாங்கள் படிச்சிருக்கோம். ஆக இங்க அரசாங்கத்துக்கும் அது வங்கியாக செயற்படுகின்றபடியால் அரசாங்கத்தின் நடைமுறை கணக்குகள்
மத்திய வங்கியில இருக்கு. பல்வேறு கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கு. பல்வேறு கொடுக்கல் வாங்கல் இருக்கும். உதாரணத்துக்கு திரைசேரி உண்டியல்களை விநியோகிச்சு பெறுகின்ற காசை மத்திய வங்கி பொதுமக்கள் அரசாங்கத்துக்கு தானே கொடுக்குது. பொதுமக்கள்கிட்ட இருந்து பெற்ற பணத்தை அரசாங்கத்துக்கு தானே கொடுக்குது. அப்ப அதெல்லாம் கையில கொண்டு போய் கொடுக்கறது இல்லை தானே. இப்படி அரசாங்கம் வைப்புகளை மூலமாகத்தான் இருக்கும். ஆனாலும் இங்க இருக்கிற அரசாங்க வைப்புகள் என்பது அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் பிளஸ்ஸா இருக்கின்ற ஒரு வைப்பு. பிளஸ்ஸா இருக்கின்ற வைப்பு. அரசாங்கம் ஒரு 1 லட்சம் ரூபாயை மத்திய வங்கியில போட்டு வச்சிருக்குன்னு சொல்லுவோம். அது நாளைக்கும் எடுக்கலாம், நாளண்டைக்கும் எடுக்கலாம். பெரும்பாலும் அது நடைமுறை கணக்காத்தான் இருக்கு. ஆகவே இப்படியான வைப்புகள் அரசாங்கத்தினுடைய வங்கி அரசாங்கம் கொடுக்கல் வாங்கல்களை மத்திய வங்கியினூடாக செய்கின்றது. ஆகவே இப்படியான நேரத்துல அரசாங்கத்தின் வைப்பு இல்லாட்ட அரசாங்கத்தின் அந்த கணக்கில் உள்ள மீதி அரசாங்கத்தின் வைப்புகள் என்று டிஜிசிபி என்று சொல்லிக் கொள்கின்றோம். டிஜிசிபி என்று சொல்லிக் கொள்கின்றோம். அரசாங்க வைப்புகளை அதுவும் மத்திய வங்கியின் பொறுப்புகளுக்குள்ள வருகின்றோம். அதை தவிர வெளிநாட்டு படுகடன்கள். அப்ப வெளிநாட்டு படுகடன்கள் என்பது என்ன? பல்வேறு காரணங்களுக்காக மத்திய வங்கி வெளிநாட்டுல கடன் பெற வேண்டி இருக்கும். இல்லாட்ட இலங்கை அரசாங்கம் வெளிநாடுகள்ல கடன் பெற வேண்டி இருக்கும். உதாரணமாக இந்த சென்மதி நிலுவை பிரச்சனை காரணமாக பெரும்பாலும் ஒவ்வொரு வருடமும் சென்மதி நிலுவை பிரச்சனைன்றது என்ன, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல வர பிரச்சனை என்பது என்ன, சென்மதி நிலுவை இலங்கையை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய டெபிசிட்டை காட்டிக்கொண்டிருக்கு. பெரிய டெபிசிட் என்ன பொழுது கொடுப்பனவிலும் பார்க்க பெறுவனவுகள் குறைவாக இருக்கின்றது. அப்ப கொடுப்பனவு என்பது என்ன, ஃபாரின் கரன்சி பேமெண்ட். ஏன்னு சொன்னா நிறைய பொருட்கள் சேவைகளோட இறக்குமதி இருக்கின்றது. வெளியில போகின்ற காசுகள் உள்ளன. உதாரணத்துக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கையில பங்கு சந்தையில வேற வேற வகையில முதலீடு செய்து போட்டு அவர்கள் தங்களோட முதிர்ச்சி காலத்திலேயோ இல்லாட்டா தாங்கள் விரும்பின நேரத்திலேயோ அதை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அதுக்குரிய வெளிநாட்டு காசை நாங்க கொடுக்கணும். அவை அப்படியான நேரத்துல பேமெண்ட்ஸ் கொடுப்பனவால் அதிகரிக்கும் சென்மதி நிலுவையில. அப்ப சென்மதி நிலுவையில ஏற்படுகின்ற வெளிநாட்டு ரீதியான வருமானம் என்பது என்ன, எங்களுக்கு வெளிநாட்டுல தொழில் புரிவோர் அனுப்புற காசு, மற்றது பொருட்கள் சேவைகளோட ஏற்றுமதி. அப்ப பொருட்கள் சேவைகளோட ஏற்றுமதி மூலமாகவும் வெளிநாட்டுல தொழில் புரிவோர் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் காசுகள் மூலமாகவும் வர காசு எங்களுடைய இறக்குமதி அதுகளிலும் பார்க்க குறைவாக இருப்பதால், அங்கே எங்களோட கொடுப்பனவிலும் பார்க்க பெறுவனவுகள் குறைவாக இருப்பதால் ஒரு டெபிசிட் ஒன்று இருக்கும், பாதகத்தன்மை. அந்த பாதகத்தன்மையை நாங்கள் ஒவ்வொரு வருஷம் முடிவிலும் எவ்வளவு பாதகத்தன்மை என்று பார்த்து அந்த கணக்கை பேலன்ஸ் பண்ண வேண்டும். அந்த கணக்கை பேலன்ஸ் பண்ணுவதற்கு டெபிசிட் என்று சொன்னால் நாங்கள் வெளிநாடுகள்கிட்ட கடன் பெற வேண்டி இருக்கின்றது. அப்ப அப்படி படுகின்ற கடன்கள் வெளிநாட்டு படுகடன்கள் என்று சொல்லப்படுகின்றது. அது FBCB என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே நான் திரும்பவும் உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், வெளிநாட்டு படுகடன்கள் சென்மதி நிலுவையில் உள்ள பாதகத்தன்மையை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்காக, சென்மதி நிலுவையில பாதகத்தன்மை என்ன ஏற்படுகின்றது, பொருட்கள் சேவைகள் ஏற்றுமதிகள் இல்லாட்டா எங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து கிடைக்கின்ற வருமானங்களும் பார்க்க கொடுப்பனவுகள், பொருட்கள் சேவைகள் இறக்குமதிகள், வேறு வகையான கொடுப்பனவுகள் கூடுதலாக இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அப்பொழுது எங்களுக்கு சென்மதி நிலுவை மீதி பாதகமாக அமையும். அப்படி சென்மதி நிலுவை மீதி பாதகமாக அமையும் பொழுது எங்களால அதை பேலன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு ஆண்டும் இருக்கின்றது. அப்ப அப்படியான நேரத்தில இலங்கை மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால், IMF சர்வதேச நாணய நிதியிடம், சர்வதேச நாணய நிதி இந்த சென்மதி நிலுவை பாதகத்தன்மையை நிவர்த்தி செய்வதற்கென்று கடன் கொடுக்கின்றது. குறுங்கால கடன்கள் எல்லாம் கடன் தான். அதை தவிர சில பெரிய வளர்ச்சியடைந்த நாடுகள் சென்மதி நிலுவை சாதகமாக அந்த ஆண்ட உள்ள நாடுகளும் கடன் கொடுக்கும். சென்மதி நிலைமை சாதகமா இருக்கிறான்னு சொன்னா அவைகளுக்கு தங்களோட வருமானத்திலும் பார்க்க செலவு குறைவு. அப்ப வருமானத்துல இருக்கிற மிச்ச மீதியை எங்கேயாவது முதலிடும். அப்ப இந்த நாட்டுக்கு கடன் கொடுப்பீங்க.
உதாரணமா இலங்கைக்கு ஜப்பான் அப்படியான நாடு, ஜப்பான் ஒரு வலிமையான கடன் கொடுக்குற ஒரு நாடு மாதிரி இருக்கின்றது கரகாலமாக. அது தவிர IMF-டையும் அந்த பாதகத்தன்மையை பேலன்ஸ் பண்ணுவதற்காக கடன்களை வேண்டுவினோம். அப்ப அப்படிப்படுகின்ற கடன்கள் தான் FBCB என்று சொல்லி இங்கே நாங்கள் பொறுப்பு பக்கத்தில் காட்டுகின்றோம். ஏன் எங்களால அது திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அந்த வெளிநாட்டு படுகடன், அந்த வெளிநாட்டு படுகடன் நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதை தவிர ஏனைய கடன்கள் என்றும் இருக்கின்றது. ஏனைய கடன்கள் என்பது OLCB என்று நாங்கள் இங்க சொல்லிக் கொள்கின்றோம். இந்த ஏனைய கடன்கள் என்பது இம்மெட்டீரியல் சும்மா வேறு வேறு காரணங்களுக்காகவும் நாங்கள் கடன்பட வேண்டி இருக்குந்தானே, மத்திய வங்கி கடன்படும். அப்ப அப்படிப்படுகின்ற கடன் இங்கே ஏனைய கடன்களுக்குள்ள வருகின்றது. அப்ப இவ்வளவுதான் மத்திய வங்கியின் பொறுப்புகள். அப்ப இதை கூட்டினா TLCB, டோட்டல் லைபிலிட்டி ஆஃப் சென்ட்ரல் பேங்க் தான் அதன் அர்த்தம். CB OL என்றா அதர் லைபிலிட்டிஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க், FB என்றா ஃபாரின் பரோயிங்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். அப்போ அரசாங்க வைப்புகள் என்ன, டிபாசிட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், சென்ட்ரல் பேங்க் டிபாசிட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். வேறு நிறுவனங்கள்னா டொமெஸ்டிக் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்ல, அது DOI என்ற வேறு நிறுவனங்களோட வைப்புகள். ஆகவே இப்படித்தான் இந்த மொத்த பொறுப்புகள் மத்திய வங்கியின் மொத்த பொறுப்புகள் அமைந்து காணப்படுகின்றன. அப்ப இனி நாங்கள் சொத்து பக்கம் போவோம். இனி நாங்கள் சொத்து பக்கம் போகும் பொழுது வர்த்தக வங்கிகளுக்கான முற்பணம் இருக்கின்றது. அப்ப வர்த்தக வங்கிகளுக்கான முற்பணம் இருக்கும் சொல்லும் பொழுது அது என்ன, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது என்ன வர்த்தக வங்கிகளுக்கான முற்பணம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வர்த்தக வங்கிகளுக்கு ஏன் நாங்க முற்பணம் கொடுக்கிறோம்? நீங்கள் டிப்ளமா லெவல்ல இருக்கின்றீர்கள், அது என்னன்னு ஒரு கால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இங்கேயும் நாங்கள் பழைய ஒரு கதையைத்தான் நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கின்றது. அப்ப நான் இப்பொழுது உங்களோட கதைச்சன் என்று சொன்னால், மத்திய வங்கி வணிக வங்கிகள லாபத்தன்மை திரவத்தன்மை என்ற 2 பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த லாபத்தன்மை அவையோட முக்கியமான நோக்கம் லாபத்தன்மையை அடைதல், இல்லாட்டா லாபத்தன்மையை உச்சப்படுத்துதல். அதுக்காக கூடுதலாக கடன் வழங்கி கொண்டிருப்பினோம். அந்த கடன் வழங்குறது ஆற்ற காசுண்டா இந்த வைப்புகள் என்று சொல்லப்படுகின்ற பொதுமக்கள் வைக்கின்ற வைப்புகளுக்கு தான் அங்க மாத்தினோம். தங்கட மூலதனத்தை கொண்டு போய் கடன் வழங்குற இல்லை, பொதுமக்களோட வைப்பைத்தான் இங்க எடுத்து கடன் வழங்கி கொண்டிருக்கணும். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல அவையில் லாபம் உழைக்கணும். என்று சொன்னா பொதுமக்கள் வைக்கிற வைப்புக்கு வட்டி வழங்கணும் தானே. அப்ப அங்க ஒரு செலவு இருக்குது தானே, காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்று சொல்றோம், காஸ்ட் ஆஃப் டிபாசிட் ஃபண்ட்ஸ், வைப்புகள் ஒரு செலவு கிரயம். அப்ப இங்க என்ன நடக்குது என்று சொன்னால், அதை கொடுக்கணும். அதே சமயம் அங்க வேலை செய்யற அவைகளுக்கு ஒரு செலவு இருக்கு, மேல்தலை செலவுகள், வேலை செய்யறார்கள் செலவுகள், வாடகை, இதுகள் எல்லாம் இருக்கின்றது. அவை அதுக்காகவும் ஒரு காசு தேவைப்படுகின்றது. அதை விட்டுத்தான் மிச்சம் லாபம். அப்படி லாபம் உழைப்பதற்கு அவர்கள் அந்த கடனை கொடுத்து போட்டு இருப்பார்கள். அதுக்குரிய வட்டி வீதம் எவ்வளவு எடுக்கிறதெல்லாம் இதை வச்சு தீர்மானிச்சு வச்சுட்டு இருப்பார்கள். அதே சமயம் நான் உங்களுக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த நடைமுறை கணக்குகள், சேமிப்பு வைப்புகள், தவணை வைப்புகளை வச்ச வாடிக்கையாளர்கள் காசை திருப்பி கேட்கும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு காசை கொடுக்க வேண்டும். அதுக்காக திரவத்தன்மையை பேணுவதற்காக திரவத்தன்மையை கொஞ்சம் காசை வச்சிருக்கணும். அப்ப அனுபவ ரீதியாக ஒவ்வொரு வணிக வங்கிக்கும் தெரியும், இன்றைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொன்னா கொஞ்சம் காசை கூட வாடிக்கையாளர் எடுப்பினோம். அதெல்லாம் ஒரு காலம் இருந்தது, இப்ப அப்படி இல்லை. ரெண்டாலும் இப்ப அந்த ட்ரெண்ட் ஒன்று இருக்கு. திங்கக்கிழமை என்றா நிறைய வைப்புகள் வரும், செவ்வாய் புதன் என்றா கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும், வெள்ளிக்கிழமையில கூடுதல் விட்ரோல்ஸ் கூட இருக்கும். வீக்கெண்ட், லாங் வீக்கெண்ட் என்று சொன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான விட்ரோல்ஸ் இருக்கும். இந்த கதையெல்லாம் நான் இப்ப சொல்றேன்னு சொன்னா, இந்த ATM மெஷின் ஃபெசிலிட்டிஸ் வாரத்துக்கு முதல். அப்ப இப்ப இந்த ATM மெஷின்ஸ் வந்தபடியா மக்களுக்கு அந்த ATM மெஷின்ல நம்பிக்கை இருக்கிறபடியா மக்கள் யோசிப்பினா, இப்ப லாங் வீக்கெண்ட் வந்தாலும் நான் அவுட்டிங் போனா கூட நான் கார்டை கொண்டு போனா காணும், ஒவ்வொரு மெஷின்லையும் நான் எடுத்துக்கொண்டு போகலாம்.
அப்ப அப்படியான நேரத்துல ஒப்பீட்டு ரீதியில முந்தின காலத்தோட ஒப்படைக்க இப்ப அப்படி விட்ரோ பண்ற தன்மைகள் குறைவேன்னு சொன்னா எந்த நேரமும் காசு எடுக்கக்கூடிய இருக்கிறபடியா மக்கள் நாங்கள் எடுத்து வச்சிருக்க மாட்டோம். அந்த 3 நாளையும் செலவழிக்கிறதுக்கு முதலே எடுத்து வச்சிருக்க மாட்டோம். அப்ப இந்த ஏடிஎம் மிஷின்ஸ் வந்ததால அதுவும் ஒரு வசதி இந்த வணிக வங்கிகளுக்கு. ஆனாலும் திரவத்தன்மை என்றது ஒரு பொதுவான பிரச்சனை. அப்ப 70% தங்களுக்கு வர வாய்ப்புகள்ல 70% கடனாக்கம் செய்து கொண்டு 30% திரவ நிலையில வச்சிருக்கிறது ஒரு அனுபவ ரீதியா சராசரியா எல்லா வங்கிகளும் செய்கிற விஷயம். அதே சமயம் மத்திய வங்கி நான் சொன்ன ஒழுங்குபடுத்தல் ரெகுலேட்டரி ஒர்க்ஸ் அந்த நிதி முறைமை சிஸ்டத்தை நாங்கள் ஒழுங்காக வைத்திருக்கணும் என்ற ஒரு காரணத்தால இவியல் என்ன செய்வினம் என்று சொன்னால் மத்திய வங்கியும் சில தேவைப்பாடுகளை போடும் என்று சொன்னா திரவத்தன்மைன்றது காசா வச்சிருக்கணும் இல்லை. வணிக வங்கிகள் காசா வச்சிருக்கணும் இல்லை. இலகுவாக காசா மாற்றக்கூடிய சொத்துக்களாக 20% வச்சிருக்கணும் இல்ல. எல்லா வாய்ப்புகள்லயும் 20% வணிக வங்கி திரவமாகவும் இல்லாட்டா அந்நிய திரவ சொத்தாகவும் வைத்திருக்க வேண்டும் என்று மத்திய வங்கி ஸ்ட்ரிக்ட்லி ஆர்டர் கொடுத்திருக்கு. அது அந்த ரெக்கமெண்ட 20% குறைய போச்சுன்னா இங்க பெனால்டி எல்லாம் அடிக்க வேண்டிய நிலை வரும் வணிக வங்கிகள் மீது மத்திய வங்கி. ஆகவே அந்த 20% பேண வேண்டும். அவை பெரும்பாலும் சராசரியா நாங்கள் பார்த்தது 30% பேணுவதைத்தான் நாங்கள் அதை சராசரியா பார்த்திருக்கோம். சில பேர் 40% வச்சிருப்பினோம். இது ஒவ்வொரு மாதமும் வேறுபடும், ஒவ்வொரு கிழமையும் வேறுபடும். ஆனா எப்பவுமே 20% குறையக்கூடாதுன்றதுதான் அந்த மத்திய வங்கியில ஆர்டர். ஆகவே இந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுது சொல்லுவோம் நாங்கள் இந்த 20% குறையுது. இல்லாட்டா திடீரென்று இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நாங்கள் காசா வச்சிருக்கல அண்மைய திரவ சொத்தாயும் இல்லை. ஆனா இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நிறைய கஸ்டமர்ஸ் இன்றைக்கு இல்லாட்டா நாளைக்கு எங்கள்கிட்ட காசு எடுக்க போகணும், எங்கள்கிட்ட காசு இல்லை. அதாவது நான் ஒரு வணிக வங்கியின் அடிப்படையில நான் சொல்றேன் என்கிட்ட காசு இல்லை. அப்ப நான் என்ன செய்வேன்? முதலாவது நான் தேடுவேன் அங்கே என்று சொன்னா அழைப்பு சந்தை என்று சொல்லப்படுகின்ற இன்டர்பேங்க் கால் மணி மார்க்கெட் என்று இதை நான் உங்களுக்கு முதல்ல விளங்கப்படுத்தி இருப்பேன். இன்டர்பேங்க் கால் மணி மார்க்கெட் என்ற கால் மணி மார்க்கெட்டுக்குள்ளால நாங்கள் வணிக வங்கியில ஓடி திரியும். ஒவ்வொரு பேங்க்குக்கும் போன் பண்ணி மெசேஜ் அனுப்பி காசு வேணும் ஓவர் நைட்ல இல்லாட்டா 2 நாளைக்கு இல்லை, வெள்ளிக்கிழமையில 2-3 நாளைக்கு 7 நாளைக்கு அப்படித்தான் வேண்டுவினம். ஒரு மாதம் என்பதே பெரிய கூடுதலான காலமாகத்தான் இருக்கு. 1 நாள் 2 நாள் 3 நாள் 7 நாள் 10 நாள் அப்படிதான் 2 கிழமை. அப்ப இந்த வங்கி வேற வங்கிகள்கிட்ட சில நேரம் எக்ஸஸ் ஆயிருக்கலாம் காசு. அப்ப எக்ஸஸ் ஆயிருக்கிற காசை அவையல் இந்த வங்கிக்கு கடனா கொடுத்து வட்டிக்க உழைக்கணும். அதாவது சும்மா ஒரு சின்ன காசு இல்ல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு நாள் வட்டி ஏண்டா இப்ப நீங்க சொல்லுவோம் நாட்டுல வைப்புகளுக்கு 5% வட்டி 6% வட்டி தான் போகுதுன்னு சொன்னா நீங்க நினைக்க கூட ஒரு 1000 ரூபாய் வட்டி கூட 6% வட்டி ஒரு நாள் கண்டா எவ்வளவு? 6% என்பது ஒரு ஆண்டுக்குரிய வட்டி. ஆனா இது அப்படி இல்லை. இது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ், 100 மில்லியன் 200 மில்லியன் 300 மில்லியன் கேட்பினோம் அழைப்பு கட்டணம். 300 மில்லியன் சில நேரங்கள்ல 1 பில்லியன். அப்ப அந்த 1 பில்லியனுக்கு ஒரு நாள் வட்டியை வச்சுட்டாருங்க. அப்ப அந்த வட்டியை சும்மா காசை வச்சிருக்கிறோம் ஒரு நாள் அங்க லென் பண்ணி போட்டு நாங்கள் எடுத்தோம்னா கொஞ்சமாக வட்டி வருமானதான் அந்த வணிக வங்கிகளுக்கிடையே உள்ள கன்செப்ட். அப்ப ஒரு வங்கி கூடுதலா இருந்ததுன்னா கொடுக்கும். அப்ப இப்ப நான் அதை வேண்டுறேன். இப்ப சில நேரங்கள்ல அந்த அழைப்பு கடன் சந்தைக்குள்ளேயும் என்னட்ட எனக்கு தேவையான காசை வேண்ட முடியும் இல்லையன்னு சொன்னா என்ன நடக்கும்? நான் நாளைக்கு கஸ்டமர்ஸ்ல முடிக்க இயலாதுன்னு சொன்னா நான் கஸ்டமர்ஸ் கவுண்டர்ல நிக்க அவையில 1/2 மணித்தியாலும் 1 மணித்தியாலும் நான் வெயிட் பண்ண இயலாது காசு இல்லையா. அப்ப அவர்களுக்கு அதிலேயே நம்பிக்கையெல்லாம் போயிடும். ஆகவே நான் எப்படியாவது அது நம்பிக்கையெல்லாம் போறது மட்டுமில்லை, அது வங்கியின் ஒரு கடைசி காலத்துக்கு அது வழிவாகுது. அதான் திரும்ப நான் இதுல உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு சொன்னால் ஒரு வங்கி நட்டத்துல ஓடலாம். வங்கி மட்டும் இல்லை, எந்த ஒரு நிறுவனமும் நட்டத்தோட ஓடலாம். ஆனால் லிக்விடிட்டி ப்ராப்ளம் திரவநிலை பிரச்சனையால கனகாலத்துக்கு ஓடிடலாம். நட்டத்துல ஓடினாலும் திரவநிலை பிரச்சனை ஓகே என்று சொன்னால் அவர்களால ரன் பண்ணி கொண்டு போகணும்.
ஆனா திரவ நிலை லிக்விடிட்டி தங்கள டே டு டே ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு காசு இல்லை, வெளிப்படும் உணர்ந்து காசு இல்லைன்னு சொன்னா அது பெரிய கஷ்டம். அது வங்கியின் இறுதி இதுக்கு வருதுன்றதுதான் அர்த்தம். அது வங்கிக்கு மட்டுமில்லை, எந்த ஒரு நிறுவனத்துக்கும் அது பொருந்தும். ஆகவே நான் இப்ப இதுல நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்ப அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு அழைப்பு கடன்களை நாங்கள் வங்கிகள்ட்ட இருந்து கேட்கிறோம். வங்கிகளும் இவருக்குரிய காசை கொடுக்க முடியல, இல்லாட்டா நிவர்த்தி செய்ய 100% நிவர்த்தி செய்ய முடியலை என்ற பட்சத்துல இறுதி கடன் ஈவோனாக இலங்கை மத்திய வங்கி காணப்படுகிறது. இலங்கை மத்திய வங்கி என்று இலங்கை மத்திய வங்கி காணப்படுகிறது. அப்ப இவியல் டக்குன்னு மத்திய வங்கிட்ட ஓடுவினம், போய் காசை கேட்பினம், எனக்கு ஒரு இவ்வளவு காசு வரும், 100 மில்லியன் 200 மில்லியன் 300 மில்லியன் தேவை, எனக்கு உடனடியாக வேணும். அப்ப மத்திய வங்கி உடனே கொடுக்கும். ஏன்னு சொன்னா மத்திய வங்கிக்கு இங்க ஒரு பிரச்சனை தானே, லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் என்று சொல்றது, இறுதி கடன் ஈவோம். மத்திய வங்கிக்கு ஏன் இது பிரச்சனை வருதுன்னு சொன்னா, ஒரு வர்த்தக வங்கி, குறிப்பாக இலங்கை மாதிரி ஒரு நாட்டுல வர்த்தக வங்கிகள் நம்பிக்கை இனத்தை பொதுமக்கள் மீது வாடிக்கையாளர் மீது வருது என்று சொன்னால், அங்க வந்து கம்ப்ளீட்டா அந்த பைனான்சியல் சிஸ்டமே ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு தன்மை ஒன்று காணப்படுகிறது. ஆகவே இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும், இந்த பிரச்சனை வராமல் பண்ணணும் என்று சொன்னால் மத்திய வங்கி வந்து உடனடியாக அந்த காசை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அந்த கடனுக்காக மத்திய வங்கி அறவிடுற வட்டி வந்து மிகவும் கூடுதலான வட்டி வீதமாக இருக்கும். அதாவது மார்க்கெட் ரேட், சந்தை வீதத்திலும் பார்க்க கூடுதலான வட்டி வீதமாக இருக்கும். அப்ப இதைத்தான் நாங்கள் சொல்றது பேங்க் ரேட்னு சொல்லி வங்கி வீதம் நாங்கள் அது சொல்றோம். அப்ப இந்த வங்கி வீதத்தை வந்து வட்டியாக அறவிட்டு கொண்டு ஓவர்நைட் லெண்டிங், 2 நாள் லெண்டிங், 3 நாள் லெண்டிங் என்று மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு காசை கொடுப்பதுதான் அந்த அட்வான்ஸ் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். வர்த்தக வங்கிகளுக்கான முற்பணம் என்று பெறுகின்றது. ஒரு பெரிய விளக்கத்தை நான் கொடுத்திருக்கின்றேன். பெரிய விளக்கத்திலே நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளணும். இதை நான் முதலும் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். ஆனா இதுதான் அந்த வர்த்தக வங்கிகளுக்கான முற்பணம். அப்ப இது நாளாந்தம் வேறுபடும். இந்த வர்த்தக வங்கிகளுக்கான முற்பணம் மத்திய வங்கி நாளாந்தம் வேறுபடும். இன்றைக்கு பண்ற காசை நாளைக்கு கொண்டு தந்துடுவீங்க, அதுக்குரிய வட்டியும் தந்துடுவீங்க. ஆனா நாளைக்கு வந்து நிப்பிடம் வேற ஆக்கள் எல்லாரும் புதுசா, இலங்கையில் எத்தனை வணிக வங்கிகள் இருக்கின்றது, கிட்டத்தட்ட 20-23 வங்கிகள் இருக்கின்றன. அப்ப அதுல ஒரு நாளுக்கு ஒரு ஆள் கூட வர மாட்டாரு, வருவார். அப்ப இதைத்தான் நாங்கள் சொல்றோம் வர்த்தக வங்கிகளுக்கான முற்பணம் என்று, AKB. அடுத்தது அரசாங்கத்திற்கான கடன்கள். அப்ப இது என்னன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? இது என்னன்னு நீங்க யோசிக்கிறீங்க? சொல்லுங்க பாப்பா, இது என்னன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். இப்ப நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் பொறுப்பு பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அரசாங்கத்தை பற்றி காய்ச்சினாங்களே, அரசாங்கத்தின் வங்கி, அப்ப அரசாங்கத்தின் வைப்புகள் ஏன் வருகின்றது, அந்த கட்டத்துல நாங்கள் கதைச்சினாங்களே அரசாங்கத்தின் கடன்களுக்கு நாங்கள் கடன் கொடுக்கிறது. அதாவது அரசாங்கம் வந்து உங்களுக்கு எப்ப அரசாங்கத்துக்கு காசு தேவைப்படும், அரசாங்கத்துக்கு செலவழிப்பதற்கு காசு தேவைப்படும். அப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், அரசாங்கம் இப்ப காசு என்பது எல்லாருக்கும் ஒரு தங்களால அச்சடிச்சு எடுத்துக்கொள்ள இயலாத விடயம். காசை யார் அப்ப அச்சடிக்கிறது? மத்திய வங்கி. அப்ப மத்திய வங்கியை தவிர மற்ற எல்லாருக்கும் ஒரு வருமானம் இருந்தா தான் அந்த வருமானத்தை எடுத்து காசா செலவழிக்கலாம். அரசாங்கத்துக்கும் அது பொருந்தும். ஆனா மத்திய வங்கிக்கு அப்படி இல்லை. நீங்கள் அதை ஒன்றை யோசிக்கணும். மத்திய வங்கியின் பாருங்க, மத்திய வங்கியின் கையில் உள்ள பணம் அப்படி இப்படி ஏதாவது இருக்குதா? இல்லை. அப்ப மத்திய வங்கி வந்து தான் செய்யும் எந்த செலவுகளும், மத்திய வங்கி தான் செய்யும் எந்த செலவுகளும், அது நிலையான செலவுகளா இருக்கலாம், மேந்தலை செலவுகளா இருக்கலாம், நாளாந்த செலவுகளா இருக்கலாம், எல்லா செலவுகளும்
அச்சடிக்கப்பட்ட பணத்திலிருந்து தான் போகும். ஏன்னு சொன்னா மத்திய வங்கி ஹேஸ் த ரைட், பணத்தை அச்சிட்டு வெளியிடக்கூடிய ரைட் இருக்கின்றது. ஆகவே மத்திய வங்கிக்கு காசு இல்லை, மத்திய வங்கி செய்கின்ற செலவுகள் எல்லாம் இந்த அச்சடிக்கப்பட்ட பணத்தை செலவழிக்கும். அதுக்காக நீங்க நினைக்க கூட மத்திய வங்கிட்ட தாராளமா காசு இருக்கு, நினைச்ச மாதிரி செலவழிச்சிட்டு போகலாம்னு இல்லை. மத்திய வங்கி தனக்கு தன் நிறுவனத்துக்கு வேண்டுகின்ற ஸ்டேஷனரியில இருந்து, உத்தியோகர்களுக்கு கொடுக்கிற சம்பளத்தில இருந்து, காணி கட்டடங்கள் வேண்டது, சொத்து அதாவது தளவாடங்கள், பர்னிச்சர், ஃபிட்டிங்ஸ், காணிகள், கட்டடம் கட்டுறது எல்லாமே மத்திய வங்கி கண்டு செய்கிற செலவுகள் எல்லாம் பிரிண்டட் மணியில இருந்து தான் போகின்றது. அப்ப அது பண நிரம்பலை அதிகரிக்கும் ஒரு விடயம், பண நிரம்பலை அதிகரிக்கும் விடயம். ஆனாலும் அது வெரி இம்மெட்டீரியல் என்ற காரணத்தால அதை நாங்க கவனத்தில் எடுக்கிறதில்லை. ஆனா அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் என்ன நடக்கின்றது? அரசாங்கத்துக்கு வருமானம் இருக்கணும் செலவு செய்வது. அரசாங்கத்தின் முக்கியமான வருமானம் என்ன? வரிகள், வரிகள், டியூட்டி, இறக்குமதி வரி, ஏற்றுமதி வரி, அதுகள் மூலமாக இல்லாட்ட நேர்வரி, நேரில் வரி மூலமாக இறைவரி திணைக்களம் இருக்கின்றது, கஸ்டம்ஸ் இருக்கின்றது. அவர்களுக்குள்ளால எடுத்து வார வருமானம் தான் அரசாங்கத்தினுடைய வருமானம். அப்படி வார வருமானம் தான் அரசாங்கம் செலவழிக்கின்றது. ஆனால் இது வரவு செலவு திட்டத்தினூடான செலவுகள். நான் கொஞ்சம் விளக்கமாக தான் விளங்கப்படுத்திக் மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஏற்கனவே விளங்கி இருந்தால். ஆனா நீங்கள் இதை விளங்கிக் கொள்ளணும் என்றதுக்காக நான் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். அப்ப வரவு செலவு திட்டத்தினூடாக அரசாங்கம் செலவழிக்கின்ற செலவுகள் அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் சொல்றது என்னென்று சொல்லுகின்றோம். அதை சொல்லுங்க. இறை கொள்கை என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தினூடாக செலவழிக்கின்ற செலவுகள், வருமானங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிக் கொள்றது இறை கொள்கை, பிஸ்கல் பாலிசி. அப்ப பெரும்பாலும் இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கை அரசாங்கம் ஒரு கொள்கையை வச்சிருக்கின்றது, தன்னுடைய வருமானத்திலும் பார்க்க கூடுதலான காசை செலவழித்து அதன் மூலமாக நாட்டின் அபிவிருத்திக்கு உதவுது. அப்ப இலங்கையில பொறுத்த மட்டும் பட்ஜெட் டெபிசிட் என்றது, பாதகமான வரவு செலவு திட்டம் என்பது ஒரு சாதாரணமான விடயம். இப்ப சில வளர்ச்சியடைந்த நாடுகளா பாத்தீங்கன்னா அந்த அரசாங்கம் தங்களோட வருமானத்திலுமாக குறைந்த தொகையைத்தான் செலவழிப்பதாக கொள்கையா வச்சிருக்கு. ஆனா இலங்கையை பொறுத்த மட்டும் காலத்துக்கு காலம், காலாகாலமாக, காலத்துக்கு காலம் இல்ல காலாகாலமாக வருமானத்திலும் பார்க்கக்கூடிய செலவுகளை செய்து கொண்டிருக்கு. அப்ப அந்த துண்டு விழும் தொகை என்று சொல்லப்படுகின்ற அந்த பட்ஜெட் டெபிசிட்டை கடன் மூலமாகத்தான் அடைக்கலாம். அந்த துண்டு விழும் தொகைய கடன் மூலமாக அடைக்கலாம். அது வெளிநாட்டு கடனாயும் இருக்கலாம், உள்நாட்டு கடனாயும் இருக்கலாம். அப்ப அந்த உள்நாட்டு கடன் என்பது மத்திய வங்கி பொதுமக்கள்கிட்ட இல்லாட்ட உள்நாட்டு நிதி மூலங்கள்கிட்ட இருந்து பெற்று கொடுக்கிற கடனாகத்தான் இருக்கும். ஆகவே அந்த கடன் தான் திரைசேரி உண்டியல்கள், திரைசேரி முறிகள் ஊடாக உள்நாட்டுக்குள்ளேயே மத்திய வங்கி விநியோகிச்சு காசு எடுத்து அரசாங்கத்துக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது கவனமா பாருங்க, அப்படி கொடுக்கும் பொழுது மத்திய வங்கி இப்ப உதாரணத்துக்கு வர்த்தக வங்கிகளுக்கான முற்பணம் என்று நாங்கள் சொன்ன அந்த AKB மத்திய வங்கி தன்னை பிரிண்டட் மணியை கொடுக்குது. பிரிண்டட் மணியை கொடுத்துட்டு பிறகு அதை முற்பணமா வேண்டுது. அதே மாதிரி இப்ப பாருங்க, 1000 மில்லியன் ரூபாய் அரசாங்கத்துக்கு தேவைப்படுதுன்னு சொல்லுவோம் இந்த 3 மாத காலப்பகுதி. ஆனால் அரசாங்கம் மத்திய வங்கிகிட்ட சொல்லுது, எனக்கு திரைசேரி உண்டியல் மூலமாக அதை பெற்றுத்தான்னு சொல்லிக்க டிமாண்ட் அண்ட் சப்ளை. அப்ப போகுது அரசு மத்திய வங்கி முதன்மை நிறுவனங்கள் அந்த ஏஜென்ட்ஸ்கிட்ட எல்லாரும் போய் சொல்லுது, உங்களுக்கு இந்த முறை 1000 மில்லியன் ரூபாய் உள்நாட்டு கடனாக திரைசேரி உண்டியல் வேணும்னு சொல்லியிருக்க. அவையில் சொல்லினோம், இந்த வட்டி விகிதத்துல நாங்கள் இவ்வளவு வேண்டுறோம் சொல்லியிருக்க. மொத்தமாக எல்லா வணிக வங்கிகளும் அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாரும் வேண்ட வலிக்கிற விரும்புற தொகையை கூட்டி பார்த்தா 500 மில்லியன் தான் பெறுது. அப்ப மிச்சம் 500 மில்லியனும் அரசாங்கத்துக்கு கொடுக்கணும்.
அப்ப அரசாங்கத்துக்கு கொடுக்கும் பொழுது இப்ப இந்த அடுத்த கிழமை ஆப்ஷன்ல ஏலம் என்று சொல்லுகின்றது. திரைசேரி உண்டியல்களை ஏலம் பெறுறது. அப்ப இந்த அடுத்த கிழமை தான் மீண்டும் மத்திய வங்கி ஏலம் பெறும். அப்ப அது மட்டும் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய கடனை என்னென்று கொடுக்கிறது? மத்திய வங்கி உடனே தன்னுடைய காசை கொடுக்கும், அச்சடிச்ச காசு. அப்ப அரசாங்கத்துக்கு 1000 மில்லியன் போயிட்டுது. இங்க ஏனைய நிறுவன வணிக வங்கிகள்கிட்ட இருந்து நிதி முறைமையில இருந்து 500 மில்லியன் தான் மத்திய வங்கிக்கு வந்திருக்கு. அது மிச்ச 500 மில்லியனும் இங்க அரசாங்கத்திற்கான கடன்களாக இங்கே சிஜிசிபியாக காட்டப்படுகின்றது. சிஜிசிபியாக காட்டப்படுகின்றது அரசாங்கத்துக்கு மத்திய வங்கி கொடுத்த கடன். இதை தவிர பல்வேறு விதமான கடன்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அரசாங்கத்துக்கு மத்திய வங்கியால. அவை எல்லாம் சேர்த்து இதுக்குள்ளதான் வருது சிஜிசிபி. அப்ப ஏகேபி என்பது வர்த்தக வங்கிகளுக்கான முற்பணம், அரசாங்கத்திற்கான கடன்கள் என்பது சிஜிசிபி. அடுத்தது சர்வதேச ஒதுக்கங்கள். அப்ப நாங்கள் அடுத்தது எல்லாம் பாருங்க, எல்லாத்தையும் இந்த இதுக்குள்ள நாங்கள் கதைக்க வேண்டி இருக்கின்றது. நாங்கள் முதல் கதைச்ச விடயங்கள் தான். அப்ப இந்த சர்வதேச ஒதுக்கங்கள் என்பது என்ன? சர்வதேச ஒதுக்கங்கள் என்பது என்ன? இப்ப இவ்வளவு உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நான் நினைக்கின்றேன். விளங்க விட்டால் உடனடியாக கேளுங்கள். அப்ப இங்க சர்வதேச ஒதுக்கங்கள் என்பது என்ன? அப்ப மத்திய வங்கி தான் ஒரு நாட்டின் வெளிநாட்டு கரன்சி, அதாவது வெளிநாட்டு நாணய மாற்று, வெளிநாட்டு நாணயத்துக்குரிய ஒதுக்கங்களை வச்சிருக்கின்றது. இப்ப நான் இப்ப உங்களுக்கு முதல் சொன்னேன், அந்த சென்மதி நிலுவை பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்ற விடயத்துல எந்த இந்த நாட்டுக்கு ஏதாவது இறக்குமதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இறக்குமதியாளன் போய் வணிக வங்கியை அணுகி வணிக வங்கி வந்து மத்திய வங்கிட்ட கேட்கும் இவ்வளவு காசு வேணும், US டாலர் சொல்லுவோம், US டாலர்ல. அப்ப அதை கொடுக்க வேண்டிய கடமைப்பாடு மத்திய வங்கிக்கு இருக்குது. $1000 வேணும் ஒரு ஆள் வந்து கேட்க அந்த $1000 கொடுக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. அதுக்குரிய 187 ரூபாயோ 186 ரூபாய் படி அதுக்குரிய உள்நாட்டு நாணயத்தை வேண்டிக் கொண்டு, அது வேற விஷயம். ஆனால் எங்களுக்கு கொடுப்பதற்கு ஃபாரின் கரன்சி இருக்கும். அதாவது எங்களுக்கு நான் சொல்றேன், நாட்டுக்கு மத்திய வங்கி தான் அதை பேணுது. அதைத்தான் நாங்கள் இங்க சொல்றோம் வெளிநாட்டு ஒதுக்கங்கள். வெளிநாட்டு ஒதுக்கங்கள் என்று நாங்கள் சொல்றது அதைத்தான். அப்போ வெளிநாட்டு நாணய ஒதுக்கங்கள் இலங்கையிட்ட இருந்தால்தான் இந்த அதை மத்திய வங்கி தான் பராமரிக்குது. அந்த மத்திய வங்கிட்ட இருந்தால்தான் இந்த கமிட்மெண்ட்ஸை நிறைவேற்றலாம். ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். இந்த மார்ச் மாதத்திலிருந்து இந்த கோவிட் பிரச்சனை வந்தவுடனே இலங்கையில எல்லா இறக்குமதிகளும் நிப்பாட்டப்பட்டது. மருந்து இறக்குமதிகளை தவிர மற்ற எல்லா சகல இறக்குமதிகளும் நிப்பாட்டப்பட்டது. அது ஏன்? அந்த நேரம் ஒரு காரணம் சொல்லப்பட்டது. அது ஏன் என்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இந்த வெளிநாட்டு ஒதுக்கத்தை பில்டப் பண்ணுவது. அரசாங்கத்துக்கு அந்த இருக்க வேண்டிய வெளிநாட்டு ஒதுக்கமும் இல்லை. அப்போ ஒரு மாசத்துக்கு அரசாங்கத்துக்கு தெரியும் சராசரியா ஒரு மாசத்துக்கு $1 பில்லியன் $2 பில்லியன் தேவைப்படும் இறக்குமதிகளுக்கு கொடுக்கும். ஆகவே இப்ப இந்த இறக்குமதி தடை வந்திருக்கிறதுக்கு காரணம் உடனே நீங்கள் கவனிச்சு பார்க்கணும். மார்ச்ல இந்த இறக்குமதி தடைகளை ஏற்படுத்தி போட்டு மத்திய வங்கி சொன்னது, நாங்க வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இலங்கையில வைப்புகளை செய்யுங்க, அதாவது இலங்கையில் உள்ள வெளிநாட்டாக்களையும் வைப்புகளை செய்யுங்க, வைப்புகளை செய்தால்தான் உங்களுக்கு உயரிய வட்டி வீதம் தருவோம், இல்லாட்டா உங்களுக்கு முன்னேற்ற நேரம் அது சில சலுகைகள் வழங்கப்பட்டது என்ன தெரியாது. அதெல்லாம் என்ன காரணம்னு சொன்னா வெளிநாட்டு கரன்சியை உள்ளுக்கு கொண்டு வந்து எங்களோட ஒதுக்கத்தை கொஞ்சம் உயர்த்துறது. இப்ப இனிலியண்ட ஒரு தேவைப்படுகிற அந்த பஃபர் ஸ்டாக்னு சொல்லப்படுகிற அந்த பஃபர் அமௌண்ட் கூட இல்லையென்று தான் நான் நினைக்கின்றேன். அதாலதான் இப்ப இந்த 6 மாதமும் நிப்பாட்டி வைக்கப்பட்டுள்ளது. இப்ப நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், இப்ப எங்களுக்கு எரிபொருள் இறக்குமதிக்கு எவ்வளவோ ஃபாரின் கரன்சி தேவைப்படுகின்றது. மாசத்துக்கு ஒருக்கா எரிபொருள் இறக்குமதிக்கான எல்சி ஓபன் பண்ணப்படும் பொழுது கடன் பத்திரம் லெட்டர் ஆஃப் கிரெடிட் பெரிய தொகை ஒன்று தேவைப்படும் வெளிநாட்டு நாணயம் கொடுக்கறது. அப்ப அதுக்கெல்லாம் வந்து இந்த ஒதுக்கம் தேவை. இந்த ஒதுக்கம் இன்றைக்கு பெற்றாக்குறையா இருக்கின்றது. அதனால்தான் மிக மிக இறுக்கமான கட்டத்துல இலங்கை இருக்கின்றது. அது எங்களுக்கு பெருசா தெரியல.
உதாரணமா இந்த நேற்று கூட ஒரு பத்திரிகையில் பார்த்தேன் ஒரு கட்டுரை, இந்த கார் மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் கூட இல்லை. அப்ப அது தொடர்பான வியாபாரத்தில் இருக்கிற ஆட்களோட பிசினஸ் எல்லாம் டவுன். ஆனா ஒன்றும் செய்யல. இதுகள் எல்லாம் அரசாங்கத்துக்கும் மத்திய வங்கிக்கும் விளங்காமல் இல்லை. விளங்கினாலும் ஒன்றும் செய்ய இயலாமல் அந்த இறக்குமதிகளை தடை செய்திருப்பதற்கு காரணம் வந்து உங்களுடைய ரிசர்வ் இல்லை, வெளிநாட்டு ஒதுக்கங்கள் இல்லை. ஆகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இதை நாம் விளங்கப்படுத்துவதற்கு ஒரு நல்ல உதாரணமாக அமைந்தது இது. ஆகவே பாருங்கள், சர்வதேச ஒதுக்கங்கள் என்றது அதுதான். இப்ப நான் உங்களுக்கு இங்கால வெளிநாட்டு படுகடன்களை பற்றி நான் கதை கேட்க உங்களுக்கு நான் கதைச்சேன். அந்த ஒதுக்கங்கள் தேவை, ஏன் தேவை, சென்மதி நிலுவையை நாங்கள் சமப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்றெல்லாம் சொன்னேன். அப்படி நாங்கள் படுகிற கடன்கள், வெளிநாட்டு கடன்கள் எல்லாம் இந்த சர்வதேச ஒதுக்கங்களை அதிகரிக்க செய்யும். சர்வதேச ஒதுக்கங்கள் என்பது என்ன? ரிசர்வ், ஃபாரின் ரிசர்வ் பெரும்பாலும் $5 பில்லியன், $10 பில்லியன் மினிமம் இருக்கணும். 5, 6 பில்லியன், $10 பில்லியன் இருக்கணும். பில்லியன், ஒரு பில்லியன் என்பது 100 கோடி, அத்தனை டாலர்ஸ் இருக்க வேண்டும். அப்ப நீங்கள் நினைக்க கூடாது இந்த $10 பில்லியன் மத்திய வங்கி எடுத்து வச்சுக்கொண்டு என்ன செய்த? மத்திய வங்கி நாளாந்த தேவைகளுக்கு பயன்படுத்துது. யாரும் வந்து கேட்டாலும் காசு கொடுக்கணும். அதே சமயம் மற்ற பக்கத்துல வரும், ஆனா வர காசு காணும். அதே சமயம் மத்திய வங்கியும் உங்களுக்கு தெரியும் சும்மா வச்சிருக்காது அந்த காசு. ஓவர் நைட்டு கண்டாலும் $1 பில்லியன் நாங்க ஓவர் நைட்டுக்கு கொடுத்தா 1%, 2% வட்டிக்கு இவ்வளவு வருமானம் யோசிச்சு தருவோம். அப்ப ஏதோ ஒரு வருமானம் வருகின்றது என்று நாங்கள் அதை ஓவர் நைட் லெண்டிங், அதாவது சர்வதேச ரீதியாக நாடுகளுக்கு இடையேயான மத்திய வங்கிகளுக்கு இடையே இப்ப நான் சொன்ன இந்த இன்டர் பேங்க் கால் மணி மார்க்கெட் என்று சொன்னேன் இல்ல, உள்ளூரில் வணிக வங்கிகளுக்கு இடையேயான கால் மணி மார்க்கெட், அத மாதிரி இன்டர் பேங்க் மார்க்கெட் சர்வதேச ரீதியில மத்திய வங்கிகளுக்கு இடையே மட்டுமல்ல, பெரிய பெரிய சர்வதேச ரீதியான வெளிநாட்டு நாணய இதுகளை செய்கிற எக்ஸ்சேஞ்ச் இதுகளை செய்கின்ற நிறுவனங்களும் இருக்கின்றது. அந்த நிறுவனங்கள் கூட இப்படியான நாளாந்த வைப்புகளை வச்சு எடுக்கிற கடன் கொடுத்து கடன் பண்ற வேலைகளை செய்கின்றன. அப்ப அந்த நிறுவனங்களோடையும் வேற மத்திய வங்கிகளோடையும் இந்த முதலீட்டை ஓவர் நைட் லெண்டிங்க இல்லாட்ட 2-3 நாளைக்குரிய லெண்டிங்க இலங்கை மத்திய வங்கி மேற்கொண்டு ஒரு கொஞ்சம் காசு உழைச்சு கொள்ளும் அந்நிய செலாவணி. இப்படியான அந்த டீலிங் என்று சொல்லுவோம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலிங்ன்றது ஒவ்வொரு வணிக வங்கிகள்கிட்டையும் இருக்கு. ஒவ்வொரு வணிக வங்கிகளும் சர்வதேச ரீதியில மத்திய வங்கி மட்டுமில்ல வணிக வங்கிகளும் இந்த வேலையை செய்கின்ற வைத்து தங்கள்கிட்ட இருக்கிற இருப்பை கொஞ்சம் வெளிநாட்டுல முதலிட்டு எடுத்து கொள்ளுகின்றன. அப்ப இதை தவிர ஏனைய சொத்துக்கள் ஒன்று உள்ளது. அப்ப ஏனைய சொத்துக்கள் என்று சொல்வது மிசலேனியஸ். இதை தவிர வேற சின்ன சின்ன சொத்துக்களும் இருக்கும். மத்திய வங்கி வாங்கிய சொத்துக்களா இருக்கும், மத்திய வங்கி வெளிநாட்டுல இருந்து வாங்கிய சொத்துக்களா இருக்கும், உள்நாட்டுல வாங்கின சொத்துக்களா இருக்கும். மத்திய வங்கியின் காணி கட்டடமும் சொத்து தானே, அது எங்க நாங்கள் போடுறது? இதுலதான் போடுறோம். அதுல நாங்கள் சொத்துக்கள் போட்டுக்கொள்வோம். அப்ப இது ஒருக்கா நீங்கள் திரும்ப பாருங்கோ, இது மத்திய வங்கியின் 5 ரூபாய். அப்ப இவ்வளத்தையும் கூட்ட வாரது டோட்டல் அசெட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க், மத்திய வங்கியின் மொத்த சொத்துக்கள். அப்ப கணக்கியல் நியமங்களுக்கு மத்திய வங்கியின் மொத்த பொறுப்புகள் டிஎல்சிபி ஆனது மொத்த சொத்துக்களுக்கு கூட்டுத்தொகைக்கு டிஎஸ்சிபிக்கு சமமாக இருக்கும். ஆகவே இது பின்வருமாறு தொடர்புபடும். டிஎல்சிபி வந்து டிஏசிபி, மொத்த பொறுப்புகள் மொத்த சொத்துக்களுக்கு சமமாக இருக்கும். ஆகவே நான் இப்ப அடுத்த கட்டத்துக்கு போக முதல் உங்களுக்கு 1 நிமிடம் டைம் தரேன். தயவு செய்து இந்த மத்திய வங்கியின் 5 வகையை பார்த்துக் கொள்ளுங்க விளக்கமாக. அப்ப உங்களுக்கு அது தொடர்பான கரைச்சல் இருக்காது. கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த ஒரு மனத்தியாலம் தேவைப்பட்டிருக்கின்றது. நான் போன வகுப்பிலும் சுருக்கமாக அதை சொல்லி போட்டு போனேன்.
ஆனால் உண்மையில ஒரு மணிக்கெல்லாம் தேவைப்பட்டிருக்கு அந்த மத்திய வங்கியின் ஐந்தொகையை விளங்கப்படுத்துவதற்கு. அதற்காக உங்களுக்கு அதுல உள்ள விடயங்கள் ஒன்றுமே தெரியாதண்டு இல்லை. எனக்கு ஒரு கடமை இருக்கின்றது, ஆரம்பத்திலிருந்து அதை முழுமையாக சொல்ல வேண்டும் என்பது. ஆகவே இப்ப நாங்கள் மொத்த சொத்துக்கள், மத்திய வங்கியின் மொத்த சொத்துக்கள் மொத்த பொறுப்புகளுக்கு சமன் என்று நாங்கள் சொன்னோம். அது என்னன்னு சொன்னால் சிபி சக சிகேபி சக ஆர்ஆர் இதுகள் எல்லாம் என்ன நாங்கள் பொறுப்பு பக்கம் பார்த்தது. சக டிஓஐ சக டிஜிசிபி பிளஸ் எஃபிசிபி பிளஸ் ஓஎல்சிபி என்பன மத்திய வங்கியின் பொறுப்பு பக்கம் இருக்குது. அது எதுக்கு சமமாக இருக்கணும்? ஏகேபி சிஜிசிபி எஃபி எஃப்ஏபிசி ஓஏசிஹெச் ஓஏசிபி அவை இதுக்கு கட்டாயம் சமமாக இருக்கும். அப்ப பாருங்க, நாங்கள் அது என்ன மாதிரி நாங்கள் சுருக்க போறோம் என்று உங்களோட நோட்ஸை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. என்ன மாதிரி நாங்கள் அதை வரிசைப்படுத்துகின்றோம் என்று சொன்னால், சிபி சக ஆர்ஆர் சக சிகேபி சக டிஓஐ. சரியா? சிபி சக ஆர்ஆர் சக சிகேபி சக டிஓஐ. சிபி என்றது என்ன? பொதுமக்கள்கிட்ட இருக்கிற காசு. ஆர்ஆர் என்பது வணிக வங்கிகளோட வைப்புகள். சிகேபி என்பது வணிக வங்கிகள்கிட்ட இருக்கிற காசு, பணங்கள், புத்திகள். டிஓஐ என்பது வேறு கடன்கள். டிஓஐ என்பது வேறு கடன்கள் தானே, ரைட், வேறு நிறுவனங்களின் வைப்புகள். சமன் ஏகேபி. ஏகேபி என்பது நிறுவனத்துக்கு கொடுக்கப்படுகின்ற அட்வான்சஸ், அதாவது வணிக வங்கிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற அட்வான்சஸ். அந்த அட்வான்சஸோட பாருங்க, நாங்கள் இப்ப என்னத்தோட கழிக்கிறோம் என்று கவனிச்சு பாருங்க. அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுத்த கடன்ல இருந்து, அதாவது அரசாங்கத்திட்ட இருந்து எங்களுக்கு வர வேண்டிய கடன்ல இருந்து அரசாங்கத்தின் வைப்புகளை நாங்கள் கழிக்கின்றோம். அரசாங்கத்தின் வைப்புகளை நாங்கள் கழிக்கின்றோம். அப்ப நான் இதுல இவர் கோசலுக்கு நான் கடன் கொடுத்திருக்கின்றேன். அதே சமயம் கோசல்ட்ட நான் கடன் வேண்டி இருக்கின்றேன். அப்ப சுருக்கமா பார்த்தா என்ன, இதுல ரெண்டையும் சேர்த்து விட்டா இதுல யாருக்கு கொடுக்கணும் தெரியும். அந்த தேறிய தொகையைத்தான் இதுல நாங்கள் போடுகின்றோம். அதாவது அரசாங்கத்துக்கு நாங்க கொடுத்த கடன்ல இருந்து அரசாங்கத்தின் வைப்புகளை கழிச்சு விட்டா வர தேறிய தொகையை நாங்கள் சொத்து பக்கம் கூட்டுகின்றோம். அதே மாதிரி தான் வெளிநாட்டு சர்வதேச ஒதுக்கங்கள் இருக்குது தானே, அந்த சர்வதேச ஒதுக்கங்கள்ல இருந்து நாங்கள் வெளிநாட்டு படுகடன்களை கழிக்கின்றோம். கழிச்சா எங்களுக்கு வரும் ஒரு தேறிய தொகை சொத்து பக்கம் கூட்டுகின்றோம். சில வேளை அது மைனஸ்ல வந்தா அங்காளி பக்கம் போடணும், பொறுப்பு பக்கம் போடணும், இல்லாட்டா இஞ்சால மைனஸ்ல போடணும். பாருங்க, அதை நாங்கள் என்ன மாதிரி சுருக்கி கொண்டு போறோம். அடுத்தது அதர் அசெட்ஸ். அதர் அசெட்ஸ் என்பது அது சிபி தானே, ஓஎல்சிபி ஓஏசிபி. ஓஏசிபி என்பது அது ஓஏபிசி இல்ல தம்பி, திருத்துங்கள், ஓஏசிபி. அதர் அசெட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் மைனஸ் அதர் லியபிலிட்டிஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். அது ரெண்டையும் நாங்கள் நெட் ஆக்குகிறோம். அப்ப இப்பொழுது நாங்கள் சிகேபி வணிக வங்கியில உள்ள காசு பணக்குச்சிகளையும் ஏனைய நிறுவனங்கள வைப்புகளையும் ஒரு சிறிய தொகையாக நாங்கள் கருதுவோம் என்று சொன்னால், இங்க சிபி பிளஸ் ஆர்ஆர். சிபி என்பது என்ன? பொதுமக்களிடம் இருக்கின்ற காசும் வணிக வங்கிகள் மத்திய வங்கியில வச்சிருக்கின்ற வைப்பும் எதுக்கு சமனாக வருகின்றது? இவ்வளவுக்கு சமனாக வருகின்றது. கவனிச்சு பாருங்க. அப்போ இப்பொழுது நாம் இதில் கூறப்பட்ட ஒவ்வொரு பிரிவையும் பார்ப்போம்.
சிபி பிளஸ் ஆர்ஆர்ன்றது இந்த இரு அலகுகளும் நமக்கு பரிச்சயமானவை. இவை மானிட்டரி பேஸ் என்று நாங்கள் சொல்றோம். பண இருப்பு பண வைப்பில்ல பண இருப்பு என்று நாங்கள் சொல்லுவோம். மானிட்டரி பேஸ் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். ஆகவே மானிட்டரி பேஸ் என்பது சிபி பிளஸ் ஆர்ஆர் அல்லது இங்கே இருக்கிற அவ்வளவும் மானிட்டரி பேஸ் தான். அப்ப பாத்தீங்களா எப்படி சுருக்கிட்டோம். சுருக்கி நாங்கள் இப்ப என்ன சொல்லுகின்றோம், எல்லாமே மானிட்டரி பேஸ், பண நிரம்பலைத்தான் அது காட்டுது என்று சொல்லிவிட்டோம். சரிதானே? அப்ப இதை நீங்களாகவேதான் விளங்கி கொள்ளணும். இனி இதுல நான் வடிவா விளங்கப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப இங்க ஏகேபி என்பது மத்திய வங்கிக்கு நிதி முறைமையை உறுதியாக பேணுவதற்கு பொறுப்பு உள்ளது. இதனால் மத்திய வங்கியானது இறுதி கொடுப்பவனாக எந்த ஒரு வங்கிக்கும் அதன் திரவநிலை பிரச்சனை தோன்றும் இடத்து அதனை நிவர்த்தி செய்யும் வரை கடன் வழங்க வேண்டிய கடப்பாட்டில் உள்ளது. இந்த ஏகேபி என்பது அப்படியான முற்பணங்கள், கடன் கொடுப்பனவுகளை, இதுதான் நான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தினேன். கொடுப்பனவுகளை சுட்டி நிற்கின்றது, எட்டி நிற்கின்றது இல்லை, சுட்டி நிற்கின்றது. அது கடனாகும். அதாவது வணிக வங்கிகளுக்கு அது பொறுப்பாகும். இதனால் இது மத்திய வங்கியின் சொத்தாக பதியப்பட்டுள்ளது. அப்ப நான் இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தினதுதான் இப்ப நாங்கள் இதுல சொல்லப்படுகின்றது. அப்ப சிஜிசிபி மைனஸ் டிஜிசிபி அது நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டேன், சும்மா வாழ்த்து கொண்டு போவோம். இந்த இரண்டு அலகுகளும் மத்திய வங்கியின் நிதி பாய்ச்சலின் தேறிய பெறுமதியை பிரதிபலிக்கின்றது. இந்த இரண்டு அலகுகளும் மத்திய வங்கியின் நிதி பாய்ச்சலின் தேறிய பெறுமதியை பிரதிபலிக்கின்றது. அரசாங்கத்துடன் இணைந்து சிஜிசிபி மத்திய வங்கியை பொறுத்தவரை ஒரு வெளிப்பாய்ச்சலாக கருதப்படுகின்றது. அதே சமயம் அரசாங்கத்தின் வைப்புகள் டிஜிசிபி ஒரு காசு உட்பாய்ச்சலாக கருதப்படுகின்றது. இதனால் இந்த இரண்டின் தேறிய பெறுமதியானது அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட தேறிய கடனாக கருதப்படுகின்றது. அது எந்த பக்கமும் பெறலாம். அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட தேறிய கடன் மைனஸ் ஆகும் இருக்கலாம், பிளஸ் ஆகியும் இருக்கலாம். அதான் நாங்கள் இப்பொழுது சிஜிசிபி மைனஸ் டிஜிசிபி என்று சொல்லிக் கொள்வோம். சிஜிசிபி என்பது அரசாங்கத்துக்கு நாங்க கொடுத்த கடன்கள், திரைசேரி உண்டியல் மூலமாக நான் சொன்ன அந்த ப்ராசஸ். டிஜிசிபி என்பது அரசாங்கம் எங்கள்கிட்ட வச்சிருக்கிற வைப்புகள். இதுக்கு இடையில உள்ள தேறிய பெறுமதியை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், என்சிஜிசிபி என்று சொல்லுவோம். என்சிஜிசிபி. அப்ப என்சிஜிசிபி என்ன, அரசாங்கத்தோட நாங்க இருக்கிற வைப்புகளுக்கும் அரசாங்கத்துக்கு கொடுத்த காசுக்கும் இடைப்பட்ட தேறிய பெறுமதி தான் அதென்று நாங்கள் விளங்கி கொள்ளுவோம். அவை இனி பாருங்க எஃப்ஏசிபி மைனஸ் எஃபிசிபி. இது நான் உங்களுக்கு வடிவா விளங்கப்படுத்தினேன். இப்ப நாங்கள் அதை நெட் பண்றோம், தேறிய பெறுமதியை எடுக்கின்றோம். எஃப்ஏசிபி மைனஸ் எஃபிசிபி இந்த இரண்டு அலகுகளும் மத்திய வங்கியானது அரசாங்கம் தவிர்ந்த உலகத்தில் உள்ள ஏனைய நாடுகளுடன் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல்களின் தேறிய காசோட்டமாக கருதப்படுகின்றது. வெளிநாட்டு சொத்துக்களை மத்திய வங்கி வாங்குதல் உலகத்தின் ஏனைய நாடுகளுடனான கொடுப்பனவை குறிப்பதுடன் வெளிநாடுகளில் வாங்கப்படும் கடன்கள் எஃபிசிபி அதன் பொறுப்பை லியாபிலிட்டியை குறித்து நிற்கின்றது. இதனால் இந்த இரண்டு காசோட்டங்களுக்கு இடையேயான வேறுபாடு மத்திய வங்கியின் தேறிய வெளிநாட்டு சொத்துக்களாக என்எஃப்ஏசிபி ஆக அமைகின்றது. என்எஃப்ஏசிபியாக அமைகின்றது. ஆகவே எஃப்ஏசிபி மைனஸ் எஃபிசிபி என்எஃப்ஏசிபி. பாருங்கள் என்ன மாதிரி சுருக்கி கொண்டு போகின்றோம் என்பதை பாருங்கள். அடுத்தது ஓஏசிபி, அது அசெட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் அண்ட் அதர் லியாபிலிட்டிஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். ஓஏசிபியில் இருந்து ஓஎல்சிபியை கழிக்க வாரது என்ன? இந்த இரண்டு அலகுகளுக்கும் மத்திய வங்கியின் அரசாங்கம் தவிர்த்து ஏனைய நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்படும் காசு பாய்ச்சலின் தேறிய பெறுமதியை குறிக்கின்றது. ஏனைய நிறுவனங்களிடமிருந்து சொத்துக்களை வாங்குதல் ஓஏசிபி காசு வெளிப்பாய்ச்சலை காட்டுவதுடன் அந்த நிறுவனங்களுக்கு மத்திய வங்கி கொடுக்க வேண்டியது ஓஎல்சிபி பொறுப்பாக காட்டப்படுகின்றது.
ஆகவே இந்த இரண்டு காசு பாய்ச்சல்களின் தேறிய பெறுமதியை மத்திய வங்கி தேறிய ஏனைய சொத்துக்கள் NOACB என கருதப்படுகின்றது. ஆகவே OACB மைனஸ் OLCB வந்து NOACB. இப்பொழுது நாம் இந்த மூன்று கூறுகளையும் ஒன்று சேர்த்து அரசாங்கத்துடனான தேறிய பெறுமதி, ஏனைய உலக நாடுகளுடனான தேறிய பெறுமதி மற்றும் ஏனைய நிறுவனங்களுடனான தேறிய பெறுமதி என்று மூன்றையும் சேர்த்து பண இருப்புக்கு சமமாக சொல்லிக் கொள்ளலாம். அப்ப பண இருப்பு என்பது என்ன? AKB பிளஸ் NCGCB பிளஸ் NFACB பிளஸ் NOACB. அப்ப MBI மானிட்டரி பேஸை அதன் சேர்க்கையுடன் மீள்வரிசைப்படுத்தினால் MBயுடன் முக்கியமாக இணைந்துள்ள கூறுகளை அவதானிக்கலாம். அப்ப CP பிளஸ் RR சமன், CP பிளஸ் RR தான் மானிட்டரி பேஸ் என்று நாங்கள் சொன்னோம், அது சமன் இது. இந்த சமன்பாட்டின் இடது கைப்பக்கமும் உள்ள பண இருப்பின் பயன்பாட்டையும் வலது பக்கம் உள்ள பண இருப்பின் மூலங்களையும் காட்டுகின்றது. அப்ப இடது கைப்பக்கம் CP பிளஸ் RR என்பது பண இருப்பின் பயன்பாடு, எப்படி அந்த பணம் வெளியில இருக்குது என்பதையும் அந்த பணம் என்னென்று எதுக்குள்ளால எங்களுக்கு கிடைச்சது என்பதை வலது பக்கம் உள்ள அந்த AKB, NCGCB, NFACB சக NOACB என்பது காட்டுகின்றது. அப்ப பண பயன்பாட்டின் மொத்த பெறுமதி பொறுப்புகள் மூலங்களின் மொத்த பெறுமதி சொத்துக்களாக காணப்படுகின்றது. சரியா? பணப்பெருக்கி என்பது பண நிரம்பலினதும் MS பண இருப்பினதும் ஒரு இணைந்த பொருளாக உள்ளது. மணி மல்டிப்ளையர் என்றது என்னன்றது பார்ப்போம். பணப்பெருக்கி என்பது பண நிரம்பலினதும் MS பண இருப்பினதும் MB ஒரு இணைந்த பொருளாக உள்ளது. அப்ப உங்களுக்கு தெரியும் MS என்பது M1, M2, M3 மற்றும் M4. அதுக்குள்ள இன்னொன்று இருக்குது M21B, M2B1 என்று ஒன்று உள்ளது. M4 ஆகியவற்றின் சேர்க்கைகள் என்பதுடன் இவை நிறுவனங்கள் தங்கள் கொண்டுள்ள நிதி சொத்துக்கள் திரவ நிலை மற்றும் கவரேஜ் பரவல் நிலை என்பவற்றுக்கு மாறுபட்டு காணப்படும். அப்ப பண நிரம்பல் என்பது இந்த மாதிரி மாறுபட்டு காணப்படும் என்பது இங்க சொல்லப்பட்டு உள்ளது. அப்ப நாங்கள் M1 CP மற்றும் அடுத்தது வந்து M1 CP மற்றும் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டால் அது என்னது? DD என்பது என்ன? டிமாண்ட் டிபாசிட்ஸ், வங்கி பணம். அப்ப என்றது DD என்று மாற்றிக்கொள்ளுங்கள். M1 CP மற்றும் DD ஆகியவற்றை எடுத்துக்கொண்டால் இது இரண்டு வகையான பணத்தை பிரதிபடுத்துகிறது. CP என்பது மத்திய வங்கியினால் வெளியிடப்படும் சட்ட ரீதியான பணம். DD என்றது வங்கி பணம் ஆக அடையாளம் காட்டப்படும். வங்கி பணம் என்பது வர்த்தக வங்கிகள் தமக்கே உரித்தான விசேட பண்பை பயன்படுத்தி பணத்தை உருவாக்கும் தன்மையாகும். இது நடைமுறை கணக்குகளில் காசோலையை பயன்படுத்தும் மூலம் பெறப்படுகிறது. அப்ப நீங்கள் அந்த பண நிரம்பல கொஞ்சம் நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. நீங்கள் அந்த பண நிரம்பல நீங்கள் வேற சப்ஜெக்ட்ஸ்ல ஸ்டேஜ் 1ல இருந்து படிச்சிருப்பீர்கள். அந்த M1, M2 அதுகளை நீங்கள் ஒருக்கா கூடுதலாக பார்த்து விளங்கிக் கொள்ளுங்கள். அப்ப இதை ஒரு உதாரணத்துடன் விளங்கிக் கொள்வோம். ஒரு வணிக வங்கி 1 லட்சம் ரூபாயை மேலதிகப்பட்ட ஒரு வாடிக்கையாளருக்கு வழங்கினால் அவரது நடைமுறை கணக்கில் DD-யாக 1 லட்சம் ரூபாய் அதிகரித்து காணப்படும். இதனால் M1-ம் அதே பெறுமதியினால் அதிகரிக்கும். அது உண்மைதானே? ஒரு வணிக வங்கியில நான் கொண்டு போய் காசை 1 லட்சம் ரூபாயை போட்டேனே என்றால் அந்த M1-ம் அதிகரிக்கும், பைப்பும் அதிகரிக்கும். அப்ப MB-யும் M1-ஐயும் பார்ப்போமானால் MB வந்து CP பிளஸ் DD, M1 வந்து CP பிளஸ் RR. சரிதானே? அப்ப CP பிளஸ் DD என்றது வங்கி பணம், வங்கியில வச்ச பணம். CP பிளஸ் RR என்பது மத்திய வங்கியில் உள்ள பணம். RR என்பது CP என்பது வணிக வங்கியில உள்ள பணம். அப்ப CP என்பது MB மற்றும் M1-ஐ உள்ளடக்கப்படுகின்றது. இதனால் MB-க்கும் M1-க்கும் இடையே உள்ள வேறுபாடு DD-க்கும்
RRக்கும் இடையுள்ள வேறுபாடாக அமைகின்றது. எவ்வாறு இவை வேறுபடுகின்றது எனில் RR என்பது டிடியின் ஒரு குறிப்பிட்ட வீதமாகும். இது டிடியின் ஒரு வீதத்தை மத்திய வங்கியில் வர்த்தக வங்கியினால் வைக்கப்படும் வைப்பாகும். இது ஒரு சட்ட ரீதியான கடப்பாடாகும். இதனால் டிடி RR-ஆகவும் இருக்கும். RR-லும் பார்க்க பெரிதாக இருக்கும். அதாவது M1 என்பது MB-யின் பார்க்க பெரிதாக இருக்கும். அப்ப இதுல நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தி விட்டேன். அந்த விஷயோட SRR-களை பற்றி விளங்கப்படுத்தினேன். அப்ப இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் டிடிக்கும் RR-க்கும் இடையான வேறுபாடு. டிடி என்பது என்ன? நான் கொண்டு போய் வணிக வங்கியில் 1 லட்சம் ரூபாயை வச்சிருந்தால் அதுல உதாரணத்துல அதுதான் டிடி. RR என்பது என்ன? அந்த SRR வீதத்துக்கு ஏற்ற மாதிரி டிடியில ஒரு பங்கை வணிக வங்கி மத்திய வங்கியில வைக்கணும். RR ஒரு வீதத்தை மத்திய வங்கியில் வர்த்தக வங்கியினால் வைக்கப்படும் வைப்பாகும். இது ஒரு சட்ட ரீதியான கடப்பாடாகவும் இருக்கும். இப்பொழுது நாம் M1 MB-யால பிரிச்சால் அது எத்தனை தடவை என்பது எங்களுக்கு விளங்கும். அதாவது அந்த பணப்பெருக்கியை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். M1 என்பது MB-யிலும் பார்க்க கூடுதலாக உள்ளது என்பதை எங்களுக்கு தெரியுது. இதனையே பணப்பெருக்கி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப பணப்பெருக்கி M1 இன் கீழ் MB அல்லது CP பிளஸ் DD இன் கீழ் CP பிளஸ் RR. அப்ப இங்க CP-யை நாங்கள் வெட்டி விட்டோம் என்று சொன்னால் DD இன் கீழ் RR. உதாரணத்துக்கு இங்க வங்கி SRR என்பது இதுல சொல்லப்பட்டிருக்கின்றதா? SRR சொல்லப்படவில்லை. நாங்கள் DD-யை 1 லட்சம் ரூபாய் சொல்லுவோம், SRR 10% என்று சொல்லுவோம். அப்ப 1 லட்சம் ரூபாய் நாம் வைப்பில் இட்டால் அந்த 1 லட்சம் ரூபாயில 10% 10,000 ரூபாயை மத்திய வங்கியில இந்த வணிக வங்கி வைக்கணும். அப்ப 1 லட்சத்தின் கீழ் 10,000 என்ன? 10. ஆகவே இந்த பணப்பெருக்கி என்பது 10ஆக இருக்கும். அதைத்தான் இங்க விளக்கமாக சொல்லிக்கொண்டு போடப்படுகின்றது. அவை நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இந்த பணப்பெருக்கி என்பது 10ஆக அந்த உதாரணத்தின்படி இருக்கும். அப்ப என்பது என்ன? பண இருப்பு. அந்த பண இருப்பு தான் சிபி என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப பண நிரம்பல் என்பது இந்த பண இருப்பை பணப்பெருக்கியால பெருக்கதாக அமைகின்றது. அப்ப இது 1 லட்சம் ரூபாய் என்ற விடயத்தை வச்சுக்கொண்டு நாங்க 10% SRR என்று சொன்னால் நாங்க பணப்பெருக்கிய என்னென்று நாங்கள் அதை கணிப்பிடலாம் என்றதை இது சொல்லுகின்றது. ஆகவே பண நிரம்பல் சமன் பணப்பெருக்கி தர பண இருப்பு. அதை அண்டர்லைன் பண்ணி கொடுங்க. பண நிரம்பல் சமன் பணப்பெருக்கி தர பண இருப்பு. அதாவது M1 சமன் M தர MB என்று கூறலாம். ஆகவே நாம் இனி மேற்கூறிய விடயத்தை மத்திய வங்கி, வர்த்தக வங்கிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் எவ்வாறு பண நிரம்பலில் செல்வாக்கு செலுத்துகின்றனர் என அறிவோம். நாம் வர்த்தக வங்கிகள் எவ்வாறு கடன் உருவாக்கத்தை மேற்கொள்கின்றன அல்லது பண உருவாக்கத்தை மேற்கொள்கின்றன என்பதை இலகுவாக விளங்கி கொள்ளலாம். அப்ப இதோட எங்களோட 5வது டியூட் நிறைவுக்கு வருகின்றது. அவை நாங்கள் அடுத்தது பண உருவாக்கத்தை பற்றி ஒரு கொஞ்சம் பார்த்துக்கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகலாம். அப்ப நான் திரும்பவும் சொல்லுகின்றேன், நான் இந்த மத்திய வங்கியல் என்ற ஒரு சப்ஜெக்ட் நான் துவங்கினது சரியான லேட்டா. இன்றைக்கு தான் 4வது கிளாஸ் 5வது கிளாஸ் போய்கொண்டிருக்கின்றது. அவை இது உங்களுடைய ஒரு கடமை இருக்கின்றது. நீங்களாகவே தேடி படித்துக் கொள்ளுவது. ஏனென்றால் எனக்கு சொல்ல தெரிய எவ்வளவு காலம் இதை நான் உங்களுக்கு ஸ்டடி லீவும் விட வேண்டும். அதனால் நான் உங்களுக்கு இயலுமானவரை நான் படிப்பிக்கின்றேன். அதனால் இதோடு நீங்கள் நம்பி இருக்காமல் நீங்கள் இயலுமானவரை நீங்களும் ஒருக்கா படித்துக் கொண்டிருங்கள். அடுத்த செஷனுக்கு நாங்கள் இதை வடிவாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் நான் எடுத்த காரியத்தை இயலுமானவரை உங்களுக்கு திறமாக இதை முடித்துவிட்டு போவதுதான் என்னுடைய நோக்கம்.
ஆகவே நாங்கள் அடுத்ததாக 6வது சாப்டருக்கு போவோம். மணி கிரியேஷன். மணி கிரியேஷன் என்ற பொழுது நாங்கள் வணிக வங்கிகளின் பண உருவாக்கல் செய்முறையை பற்றி நாங்கள் இங்க படிக்க போகின்றோம். அப்போ ஒருக்கா வாசிச்சு பாருங்கள் இந்த வணிக வங்கிகளின் பண உருவாக்கல் செய்முறைய. ஒருக்கா பாருங்கள். ஒருக்கா இதை வாசி பாருங்கள். அப்ப நாங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு சுகமாக இருக்கும், இலகுவாக இருக்கும். அப்ப நாங்கள் பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே மத்திய வங்கியின் பண நிரம்பலானது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தியது என்பதை பார்த்தோம். அதை தவிர மக்களின் நடத்தையும் வணிக வங்கிகளின் செயற்பாடும் எவ்வாறு பண நிரம்பலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்த்திருந்தாலும் அதை பற்றி விரிவாக பார்ப்போம். அவை நீங்கள் இதை நீங்கள் படித்திருப்பீங்கள் என்று நினைக்கின்றேன் வேறு சப்ஜெக்ட்ஸ்களில். ஆனாலும் நான் ஒரு சுருக்கமாக இதை உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். நாம் முதலில் ஒரு எடுகோலை எடுப்போம். பின்வரும் உள்நாட்டு சொத்துக்களையும் வெளிநாட்டு சொத்துக்களையும் மத்திய வங்கி பின்வரும் பெறுமதியில் வாங்கியுள்ளது. அப்ப திரைசேரி உண்டியல்களை ரூபாய் 250 மில்லியனுக்கு வாங்கியதன் மூலம் அரசாங்கத்துக்கு அதே பெறுமதியில் கடன் கொடுத்துள்ளது. அப்ப திரைசேரி உண்டியல்களை 250 மில்லியனுக்கு வாங்கி அரசாங்கத்துக்கு அதே பெறுமதியில கடன் கொடுத்துள்ளது மத்திய வங்கி. அப்ப அமெரிக்க டாலர் ஒரு மில்லியனை ஒரு டாலர் 125 ரூபாய் நாங்க சொல்லிக் கொள்ளுவோம். 125 ரூபாய்க்கு வாங்கி இருக்குன்னு சொல்லிக் கொள்ளுவோம். இந்த இரண்டு கொடுக்கல் வாங்கல்களும் மத்திய வங்கியின் 5 வகையில் எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை பார்ப்போம். அப்ப மத்திய வங்கியின் 5 வகையில் என்ன இருக்கும்? பொறுப்பு பக்கத்துல மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட பணம் 1000 மில்லியனும் 250 மில்லியனும் வேறையா நான் டினாமினேஷன் பிரிச்சிருக்கிறேன். மொத்தம் 1250. அந்த 1000 மில்லியனுக்கு வெளிநாட்டு சொத்துக்களை நாங்கள் வேண்டி இருக்கின்றோம். 80 மில்லியன் அமெரிக்க டாலர்களை 125 ரூபாய் படி வேண்டி இருக்கின்றோம். அதே சமயம் உள்நாட்டு சொத்துக்களாக அரசாங்கத்துக்கு கடன் கொடுத்திருக்கின்றோம் 250 மில்லியன். சரிதானே? அப்போ மத்திய வங்கியின் பொறுப்புகள்ல நாங்கள் எங்களோட பிரிண்டட் மணி வெளியில போயிருக்கு. 1000 ரூபாய்க்கு வெளிநாட்டு சொத்துக்களை வாங்கி இருக்கின்றோம். சரியா? 250 மில்லியன் டாலருக்கு மில்லியனுக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு திரைசேரிய உண்டியல்களாக கடன் கொடுத்திருக்கிறோம். அப்ப நாங்கள் இதுல வெளியிடப்பட்ட பணம் 250 மில்லியன். அதை நான் வேறையா காட்டிட்டு இங்க உள்நாட்டு சொத்துக்களை திரைசேரி உண்டியல்களா அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கின்றோம் 250. அப்ப அரசாங்கம் எங்களுக்கு தரணும், அது எங்களுக்கு சொத்து, நாங்கள் போட்டிருக்கோம். அதே சமயம் மத்திய வங்கியால 1000 மில்லியன் ரூபாவை நாங்கள் பிரிண்டட் பண்ணி வெளியிட்டு அதுக்கு நாங்கள் 80 மில்லியன் அமெரிக்க டாலர் நாங்கள் சொத்தோட்ட வேண்டி இருக்கிறோம் வெளிநாட்டுல. அவை அது மத்திய வங்கியின் சொத்து. அவை அதான் 1000 ரூபாய 1000 மில்லியன் இங்க வேறையா காட்டி 250 மில்லியனை வேறையா காட்டுறோம். அரசாங்கத்துக்கு கொடுத்த கடன் 1250 மில்லியன்ல பேலன்ஸ் ஷீட் பேலன்ஸ் பண்ணுகின்றது. மத்திய வங்கியின் 5 வகையில் ஏற்பட்ட மாற்றம் 1250 மில்லியன் ரூபாயினால் பண நிரம்பல் அதிகரித்துள்ளது என்பதை காட்டுகிறது. வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சொத்துக்கள் அதே 1250 மில்லியனால் அதிகரித்துள்ளது. அப்ப இந்த 1250 மில்லியன் ரூபாவும் முழுமையாக பொதுமக்களின் கைகளுக்கு சென்றால் என்ன நடக்கும்? அப்ப இதுக்கு நாங்கள் இன்னொரு எடுகோலை எடுக்க வேண்டி இருக்கின்றது. என்னன்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில இந்த 1250 மில்லியனும் பொதுமக்கள்கிட்ட போகுதுதானே. இப்பணத்தில் 20% பணமாக பொதுமக்கள் கைகளில் வைத்துள்ளனர் என்றும் இதை சிபி என்றும் கொள்ளுவோம். மீதி பணத்தை ஒரு நடைமுறை கணக்காக வங்கியில வைக்கணும். வங்கியில் நடைமுறை கணக்கில் டிடி வைப்பு செய்கின்றனர் என கொள்வோம். இந்த நிலையில் திருத்திக் கொள்ளுங்க. இந்த 1250 மில்லியன் ரூபாய் பின்வருமாறு இருக்கும்.
அப்ப சிபி மக்கள்கிட்ட இருக்கிறது 20%, 250 மில்லியன் இருக்கும். 25% என்று சொல்லுவோம். 25% மக்கள் மத்தியிட்ட இருக்குது, கையில காசுன்னு சொல்லிக் கொள்வோமே. சாரி, 20% என்ன 1250 20% தானே. 250 மில்லியன் 20%. அப்ப 25% இல்ல 20% திருத்தி கொள்ளுங்க. மிச்சம் 80% வந்து 1000 மில்லியனாக 1250 மில்லியன் மொத்தத்துல 1000 மில்லியனாக டிடியாக இருக்கின்றது. அப்ப இந்த இரு கூறுகளும் M1 ஆகையால் M1 வந்து சிபி பிளஸ் டிடி அல்லது 250 மில்லியன் சக 1000 மில்லியன் 1250 மில்லியன். அப்ப M1 வந்து சிபி பிளஸ் டிடி, கையில் உள்ள பணம் 250 மில்லியன் சக 1000 மில்லியன் வங்கியில இருக்குது. ஆகவே M1 வந்து பண நிரம்பல் 1250 மில்லியன் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். அப்ப இத்துடன் இந்த நிலையில் பணமீதி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இல்லை. ஏனெனில் வணிக வங்கிகள் இந்த 1000 மில்லியன் ரூபாவையும் கடனாக வேறு நபர்களுக்கு கொடுக்கும் என்று நினைக்கின்றீர்களா? இல்லை, அவர்களால் இயலாது. ஏனெனில் மத்திய வங்கியானது, இது நான் முதலே உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன், மத்திய வங்கியானது நீதி சட்ட ஒதுக்கு வீத நிபந்தனையின் பேரில் நீதி சட்ட ஒதுக்கு வீத நிபந்தனையின் பேரில் ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட் SRR வணிக வங்கியில் நடைமுறை கணக்கு மீதிகளில் ஒரு குறிப்பிட்ட வீதத்தை மத்திய வங்கியில் ஒதுக்கமாக வைக்க வேண்டியுள்ளது. இது காலாகாலம் மத்திய வங்கியினால் அறிவிக்கப்படும் வீதத்தை பொறுத்து அமையும். அவை இந்த SRR வந்து 10% இருக்கும். இந்த 100 மில்லியன் 10% 1000 மில்லியன்ல 10% எவ்வளவு? 100 மில்லியன் ஆக அமையும். இப்பொழுது வணிக வங்கிகளிடம் 900 மில்லியன் மீதியாக இருக்கின்றது. 1000 மில்லியன் வந்து 100 மில்லியன் இந்த தொகையை கடனாக வழங்குவதற்கு வணிக வங்கியில் முயற்சிக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்போமானால் இந்த 900 மில்லியன் ரூபாவும் கடன் வணிக வங்கிகளினால் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டாலும், அடுத்ததாக நாம் பார்ப்போம் இந்த 900 மில்லியன் ரூபாவும் கடனாக வணிக வங்கிகளினால் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டாலும் அதை காசாக கொடுக்குமா என்ற ஒரு கேள்வி ஏற்படுகின்றது. பொதுவாக அப்படி நடக்காது. ஏனெனில் இந்த 900 மில்லியன் ரூபாவும் மீண்டும் நடைமுறை கணக்குகளில் இருக்கும். வாடிக்கையாளர் இந்த பணத்தை காசோலை மூலம் கொடுக்கல் வாங்கல்களை செய்வர். மேலதிக வைப்புகளை பெற்றுக் கொள்வதனூடாக பண உருவாக்கத்தை வணிக வங்கிகள் மேற்கொள்ள தொடங்கும். அப்ப மேலதிக வைப்புகளை பெற்றுக் கொள்வதனூடாக பண உருவாக்கத்தை வணிக வங்கிகள் மேற்கொள்ள தொடங்கும் புள்ளியே இதுவாகும். ஏனெனில் வங்கித்துறையானது மேலதிகமாக 900 மில்லியன் ரூபாயை திரவப்பணமாக உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த 1000 மில்லியன் ரூபாவில 100 மில்லியன் ரூபாவை நாங்க கொண்டு போய் SRR என்று சொல்லி மத்திய வங்கியில வைக்கின்றோம். ஆனா இந்த மிச்சம் 900 மில்லியன் ரூபாவும் நடைமுறை கணக்குல இருக்க போகுது. இது வாடிக்கையாளர் காசோலை மூலம்தான் டிரான்சாக்சன் செய்ய போயினம் என்று சொல்லிக்க என்ன நடக்கும்? இந்த 900 ரூபாய் இன்னொரு கடன் கொடுப்பதற்கு வணிக வங்கிகளுக்கு வழி செய்கின்றது. வணிக வங்கிகளுக்கு இன்னொரு கடன் கொடுப்பதற்கு வழி செய்கின்றது. அப்படி செய்யும் பொழுது அது வந்து மீண்டும் ஒருவருக்கு கடனை கொடுத்து அவருக்கு நடைமுறை கணக்கை திறந்து அந்த 900 ரூபாயை நாங்கள் அங்கே வைப்பு செய்வதற்கு வழிவகுக்கின்றது. பாருங்க, கடன் வாங்கியவர்களிடம் இருந்து காசோலைகளை பெற்றவர்கள் தமது காசோலைகளை தத்தமது வங்கிகளில் வைப்பிலிடுவர். கடன் வாங்கியவர்கள் காசோலைகளை பெற்றவர்கள் தமது காசோலைகளை தத்தமது வங்கிகளில் தான் வைப்பிலிடுவார்கள். இந்த வங்கிகள் தமது காசோலைகளுக்கான பணத்தை வாடிக்கையாளர்களின் கணக்கில் செலவு வைக்க வேண்டும். இதனால் வங்கிகளின் நடைமுறை கணக்கு வைப்பு 900 மில்லியன் அதிகரிக்கும். இப்பொழுது எமக்குள் ஒரு கேள்வி இருக்கும்,
அது அந்த காசாக இருந்த ரூபாய் 900 மில்லியனுக்கு என்ன நடந்தது என்று. இந்த காசு காசோலைகள் மூலம் பல்வேறு வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கில் வைப்பிடப்பட்டு உள்ளது. அப்ப அந்த 900 ரூபாய் வங்கிகள இருக்குது, அதை நாங்கள் கடன் கொடுத்திருக்கின்றோம் என்று சொன்னால், அது அந்த கடனை பெற்றவர் அந்த காசோலைகளை வழங்கி வேற வேற இடங்கள்ல அந்த காசோலைகள் போய் வேற வேற ஆட்கள வைப்புகள்ல வைப்பு செய்யப்பட்டது. இப்பொழுது காசுக்காக காசோலைகளை பெற்ற நிறுவனம் அடுத்ததாக என்ன செய்யும்? இது இந்த வங்கித்துறையின் அனுபவத்தின்படி 2ஆம் சுற்றில் அந்த 900 மில்லியன் ரூபாய் வைப்புகளில் அதிகரிக்கும். அப்ப அந்த 900 மில்லியனும் நிறைய பேருட வைப்புகள்ல போய் இருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த வைப்புகளுக்கு 10% மத்திய வங்கியில வைக்க வேண்டும். ஆகவே அந்த 900 மில்லியன் ரூபாயில 10% 90 மில்லியன் ரூபாய். அந்த 90 மில்லியன் ரூபாவை கொண்டு போய் மத்திய வங்கியில அந்த வணிக வங்கிகள் இருப்பா வச்சு போட்டு மிச்சம் 810 மில்லியன் ரூபாவை பழையபடி கடன் வழங்க முயற்சிக்கும். அப்ப 2ஆம் சுற்றில் அந்த 900 மில்லியன் ரூபாய் வைப்புகளில் அதிகரிக்கும். நமக்கு தெரியும் 1ஆம் சுற்றில் 1000 மில்லியன் ரூபாய், அதில் 10% மத்திய வங்கியில் இருப்பு ஏற்கனவே இருக்கின்றது. ஆகவே 900 மில்லியன் சுற்றில் உள்ளது. இந்த 900 மில்லியன் வந்து அதுக்கு இந்த 10% 90 மில்லியன் ரூபாவை மத்திய வங்கியில் வைப்பில் செய்ய வேண்டும். அப்ப இந்த 1000 மில்லியன் முதல் என்னென்னங்களுக்கு கிடைச்சது? அது மக்கள் வைப்புல காசா வச்சிருக்கணும். 1250 மில்லியன்ல 80% என்பது நாங்கள் அந்த உதாரணத்துல நாங்கள் பார்த்து கொண்ட விடயம். அப்ப முதல் சுற்றில் டிடி வைப்பு 1000 மில்லியன் அதிகரிப்பதற்கும் 2ஆம் சுற்றில் டிடி வைப்பு 900 மில்லியன் அதிகரிப்பதற்கும் இடையான வித்தியாசம் என்னவென்றால் பணப்பரிமாற்றம் தொடர்பான ஒரு வித்தியாசம் இல்லை என்பதே ஆகும். ஆனால் இயற்கையில் 1000 மில்லியன் என்பது பணமாகவும் 900 மில்லியன் என்பது வங்கி பணமாகவும் பேங்க் மணியாகவும் அதாவது டிடியாகவும் அமைகிறது. அத்துடன் கடனானது மேலும் ரூபாய் 810 மில்லியனால் அதிகரிக்கின்றது. அதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். 900 மில்லியன் 10% 90 மில்லியன். அது 90% இல்ல 90 மில்லியன். 900 90 இல்லாட்டா 900 அப்படியும் எடுக்கலாம். ஏண்டா 10% மத்திய வங்கியில வச்சிரும். இதனால் மீண்டும் டிடி 810 மில்லியனால் அதிகரிக்கும். இது 2ஆம் சுற்றில் காசோலைகளை வங்கியில் வைப்பிடும் போது ஏற்படும். இந்த செய்முறையானது இந்த சுற்றோட்டத்தில் உள்ளது. ரூபாய் 1000 மில்லியனும் டிடியாக கடன் உருவாக்கத்துக்கு பயன்படும் வரை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும். அப்ப இதை பின்வரும் அட்டவணையில நாங்கள் பார்க்கலாம். அப்ப பண வைப்பு மற்றும் 1ஆம் சுற்று கடனாக்கத்துல கவனிச்சு பாருங்க. வங்கி பணம் 1000 என்று சொன்னா அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒதுக்கம் 110%, கடன் ஆக்கம் செய்யக்கூடியது 900%. அப்ப 1ஆம் சுற்றுல நாங்க காசோலை வைப்புகள் எல்லாம் 900 ரூபாய் வந்தோன்னா அதுக்கு அந்த வைப்புகள் வந்தோன்னா அதுல நாங்கள் 90 மில்லியன் ரூபாயை 10% மத்திய வங்கியில வைப்பா வைக்கணும். கடன்கள் 810 மிச்சம் 810. அப்ப பிறகு 2ஆம் சுற்றில இந்த 810 மத்திய வங்கியில வங்கி பணமாக இருக்கு, வணிக வங்கியில வங்கி பணமாக இருக்கும் பொழுது அதுல 10% 81 மில்லியனை ஒதுக்கமாக மத்திய வங்கியில வச்சு போட்டு மிச்சம் 729 மில்லியனை அவைகள் கடனாக்கம் செய்வினம். இப்படியே அந்த 729 மில்லியன் பழையபடி 72.9 மில்லியனை மத்திய வங்கியில வச்சு போட்டு 656.1 மில்லியனை கடனாக்கம் செய்ய வேண்டியிருக்கும். இப்படியே இந்த சுற்று சுழன்று கொண்டு வந்தது என்றால் மொத்த பெறுமதி இது 10,000 மாறிடும். அதே சமயம் மத்திய வங்கியில வச்சிருக்கிற ஒதுக்கம் 1000 கடனாக்கம் செய்யப்பட்ட தொகை 9,000 ஆகிடும். அப்ப கவனிச்சு பாருங்க, 1000 ரூபாய் கடைசியில 9,000 ரூபாயா கடனாக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றது. ஆரம்பத்தில் இது 1000 தான் இருந்தது. 80% மக்கள் கடனா 20% காசா வச்சிருப்பீங்க. மிச்சம்
வங்கியில வச்சிருப்பினம் என்று சொல்லி 1250 மில்லியன் மத்திய வங்கி வெளியிட்ட 1250 மில்லியன்ல 80% 1000 மில்லியன் வங்கியில இருக்குது. அந்த 1000 மில்லியன் இன்றைக்கு 9000 மில்லியனா வந்து நிற்கின்றது. சக மத்திய வங்கியில் வணிக வங்கிகளோட வைப்பு 1000 சேர்த்து 10,000 ரூபாயாக மாறியுள்ளது. 10 மடங்கு அதிகரித்துள்ளது. அப்ப இந்த அட்டவணையில் பின்வருவனவற்றை அவதானிக்கலாம். DDRR மற்றும் கடன் வளங்களின் பெறுமதிகள் படிப்படியாக குறைந்து கொண்டு சென்று இறுதியில் எண் சுற்றில் 0 அமைகின்றது. அப்ப ஒவ்வொரு சுற்றையும் நாங்கள் பார்த்து கடைசியில எண் சுற்று மட்டும் போகுது, எண் சுற்றில 0 மாறுது. மொத்த பெறுமதி வரிசையில் மொத்த பெறுமதிகள் ஆரம்ப தொகை 10களின் மடங்காக காணப்படுகின்றது. அதாவது இங்க பணப்பெருக்கி வந்து 10, 2000 ரூபாய் வந்து கடைசியில 10,000 ரூபாயா மாறி இருக்குது பணம் உருவாக்கல்ல. ஆகவே பணப்பெருக்கி வந்து 10. அப்ப இந்த இறுதி பெறுமதி வந்து பணப்பெருக்கி, அது பெருக்கி இல்ல பெருக்கி, திருத்திக் கொள்ளுங்க, பணப்பெருக்கி தர ஆரம்ப பெறுமதி. ஆகவே பாருங்க, பணப்பெருக்கியத்தான் நாங்கள் எல்லாத்தாலையும் பெருக்கலாம். இறுதி பெறுமதி வந்து 10,000 வருது, 1000 ரூபாய் வைப்பு இருந்தபடியா பணப்பெருக்கி 10, 10,000 ரூபாய் வைப்பு. அதே சமயம் 100 தான் ஆரம்பத்துல நாங்கள் மத்திய வங்கியில வைக்கிற வைப்பா பாக்குறோம். அது 10 பணப்பெருக்கியால பெருக்கினா 1000 ஆகுது. 900 வந்து கடனாக்கத்தின் தொகை, அத பணப்பெருக்கி 10ஆல பெருக்கினா 900 வருகின்றது. அப்ப மேலே குறிப்பிட்ட ஒன்று தொடர்பாக 2 கேள்விகளை நாம் கேட்டுக்கொள்ளலாம். ஒன்று தொடர்பாக ஏன் இந்த 3 பெறுமதிகளும், அதாவது DDRR மற்றும் கடனாக்கம் என்பன குறைந்து கொண்டு செல்லுகின்றன? ஒரு நல்ல கேள்விதானே, ஏன் குறைந்து கொண்டு செல்லுகின்றன என்று நாங்கள் கேட்கின்றோம். திரும்பவும் பாருங்கோ. இதை நான் வேகமாக போகின்றேனே தெரியவில்லை. நான் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி, நீங்கள் இன்றைக்கு படித்தவற்றை ஒருக்கா திருப்பி பார்த்துக் கொள்ளுங்கள். நான் நினைக்கின்றேன் நாங்கள் வேகமாக போகின்றோமோ இல்லாட்டா நிறைய படிக்கின்றோமோ உங்களுக்கு விளங்குதோ என்னமோ தெரியவில்லை. அவை இந்த கட்டத்தில், இந்த 5ஆம் பக்கத்திலே நாங்கள் இந்த தலையங்கத்துக்கு கீழே நாங்கள் அடுத்த வகுப்பிலே நாங்கள் இதை தொடருவோம். எனக்கு யோசனையா இருக்கின்றது. ஒரேடியா என்னுடைய கடமைக்காக நான் உங்களுக்கு சொல்லி போட்டு போவோம். உங்களுக்கு விளங்கவில்லையா? ஏன்னா உங்களுடைய ஃபீட்பேக் வருவதில்லை. அதால நீங்கள் இது ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. நான் உங்களுக்கு அடுத்த கிழமை இதை ஒருக்கா தொடர்ந்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுகின்றேன். ஆகவே 5ஆம் பக்கத்திலிருந்து நாங்கள் 6வது நோட் டியூட்டோரியலின் 5ஆம் பக்கத்திலிருந்து அடுத்த கிழமை நாங்கள் தொடங்குவோம். ஆகவே இன்றுடன் இந்த வகுப்பை முடித்துக் கொள்வோம். தயவு செய்து நான் இதை வெள்ளன முடிப்பதற்கான முக்கிய காரணம், நீங்கள் இதை எவ்வளவு தூரம் விளங்கிட்டீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் வேகமாக போகின்றேனோ என்றும் எனக்கு ஒரு யோசனையாக உள்ளது. அதனால நீங்கள் ஒருக்கா வடிவா பார்த்து வையுங்கோ. நான் அடுத்த கிழமை உங்களுக்கு இதை செய்து முடிக்கின்றேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செய்து இப்பவே கேளுங்கள் என்று நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கின்றேன். இதை ஆன்லைனில் நீங்கள் பார்த்தால் ஆன்லைனில் பார்த்துவிட்டு நீங்கள் எனக்கு உங்களோட கேள்விகளை நீங்கள் அனுப்பினால் நான் அடுத்த வகுப்பிலாவது அதுக்குரிய ஆன்சரை என்னால வழங்கக்கூடியதாக இருக்கும்.
நன்றி.